அத்தியாயம் 1. வெலிங்டனில் பஸ் நின்றதும் தொப்பியை மூக்கு வரை சரித்து விட்டு கொண்டு கடந்த கால நினைவுகளில் அலைந்து கொண்டிருந்த என் தோளை தொட்டு கண்டக்டர் உசுப்பினார். நீங்கள் தானே வெலிங்டன் டிக்கெட் வாங்கினீங்க? ஆமாம் என்றேன். பரபரப்பாக கேரியரில் செருகி வைத்திருந்த சூட்கேஸ், காலடியில் வைத்திருந்த ஷோல்டர் பேக் இவைகளுடன் கீழே இறங்கினேன். மாலை 4 மணி என்று என் வாட்ச் சொன்னதை பிடிவாதமாக சந்தேகிக்க வேண்டியிருந்தது. 2 கைகளையும் விரித்து கொண்டு இருள் ஓடி வந்து கொண்டிருக்க சக்கரவண்டி மிக்சர் கடையில் பெட்டர்மார்க்ஸ் கொளுத்தி கொண்டிருந்தான். காற்று முகத்தில் விட்டுவிட்டு செல்லமாக பாக்ஸிங் பழக துவங்கியதில் சட்டை வயிற்றோடு ஒட்டி கொண்டு காலர்கள் விடுதலை கேட்டன. பறந்து விடாமல் தொப்பியை அழுத்தி வைத்து கொள்ள வேண்டியிருந்தது. மலை குன்றுகளுக்கு பனி கொசுவலை தைத்து போர்த்தி வைத்திருந்தது. பச்சை நிற காலிஃப்ளவர் போல் பார்க்கும் இடங்களில் எல்லாம் நந்தலாலாவுக்கு பதிலாக மரங்கள், தந்தி கம்பங்கள், முத்து தோரணங்கள் ஏந்தியிருக்க சற்று முன் பெய்திருந்த மழையில் சுவர்களும் தரையும் முழுக்க நனைந்திருந்தன. ஒரு நீர்த்தேக்கத்தில் கடந்து போன ஏதோ வாகனம் சிந்தின பெட்ரோல் வர்ணஜாலம் செய்து கொண்டிருந்தது. எனக்கு உடனடியாக சூடாக ஏதாவது சாப்பிட தோன்றியது. மெதுவாக நடந்து அந்த நடுத்தர ஓட்டலுக்கு வந்தேன். 3 மேசைகளும் 12 நாற்காலிகளும் இருந்தன. ஹவுஸ்ஃபுல். நான் பார்த்து கொண்டே இருக்க ஆவி பறக்கும் சூடான பஜ்ஜியை கொண்டு வந்து அலுமினிய பாத்திரத்தில் கொட்டினார்கள். கை நீட்டி கேட்க பீங்கான் தட்டில் வைத்து கொடுத்ததை நின்று கொண்டே சாப்பிட்டு முடித்து, காஃபி என்று நான் கேட்டிருக்கக்கூடாது. அத்தனை கசப்பாக நான் இதுவரை எந்த வஸ்துவையும் என் நாக்கிற்கு அறிமுகப்படுத்தியதே இல்லை. வெளியே வந்து அடுத்த கடையில் ஒரு வாழைப்பழம் வாங்கி அந்த கசப்பை சரி செய்ய முயன்றேன். பெட்டிக்கடையில் கத்தரிக்கோல் சிகரெட் கேட்டு வாங்கி கையோடு பற்ற வைத்து கொண்டு, கோமலா டீ எஸ்டேட் தெரியுமா என்றேன். யாருக்கு தான் தெரியாது, பேர் தான் டீ எஸ்டேட். இப்போது 3/4 நிலம் பூரா உருளைக்கிழங்கு தான் போடுறாங்க. லாரி லாரியாக கோயம்புத்தூர் போகுதே, எதுக்கு விசாரிக்கிறீங்க? அதோட ஓனர் நம்பியார் சார் வீட்டுக்கு நான் போகணும். அட்ரஸ் வச்சுருக்கேன், ஆனால் இந்த ஊருக்கு இப்போ தான் முதல் தடவை வர்றேன். எப்படி போகணும்? என்னை எடை போடுவது போல பார்த்தான். நீங்கள் யார்? பஸ்ஸில் வந்து இறங்கினதுனால நிச்சயமாக உறவாக இருக்க முடியாது. ஏன்னா அவரோட உறவுக்காரங்க ஒவ்வொருத்தருக்கும் 1/2 டஜன் காராவது இருக்கும். சிகரெட்டை ஆழமாக இழுத்துவிட்டு, நான் அவர்கிட்ட வேலை கெட்டு போகிறேன் என்றேன். அப்படியா என்றவன் தலையில் சுள்ளிக்கட்டுடன் நடந்தவனை, ஏலே இசக்கிமுத்து என்றான். நடந்தவன் நின்று, என்ன என்றான். நம்பியார் சார் பங்களாவை தாண்டித்தானே போகிற, இவர் அங்கே போகணுமாம், வழிகாட்டிட்டு போங்க தம்பி, பாக்கு ஏதாவது போட்டுக்கிட்டே போங்க. எதுக்கு? வேலை கேட்டு போகிறப்போ சிகரெட் வாசனை அடித்தா நல்லா இருக்குமா? நான் சிரித்து பாக்கு வாங்கி பிரித்து போட்டுக்கொண்டு இசக்கிமுத்துவோடு இணையாக நடக்க துவங்கினேன். கொஞ்ச நேரம் சரிவாக நடந்து, பிறகு சமபூமியில் நடந்து, பிறகு ஏற்றமான சாலையில் மூச்சு வாங்க நடந்த பிறகு, அதான் சார் என்று காட்டின பங்களா சினிமாவுக்காக செட் போட்டது போல் மேட்டில் கம்பீரமாக நின்று ஜொலித்தது. சுற்றிலும் உயரமான யூக்கலிப்டஸ் மரங்கள் சூழ்ந்திருக்க கருப்பு கண்ணாடிகள் பொருத்தின ஜன்னல்கள் எடுப்பாக இருந்தன. தன்னை அறியாமல் யாருக்கும் உதடுகள் பிளக்கும். நான் இசக்கிமுத்துவுக்கு நன்றி சொல்லி இன்னும் மென்று முடியாத பாக்கு துணுக்குகளை துப்பிவிட்டு நிதானமாக நடந்தேன். எதிர்பார்த்த மாதிரியே கேட்டில் வாட்ச்மேன் இருந்தான். வேற ஜோலி எதுவும் இல்லாததால் புசு புசுவென்று நாயை தூக்கி மடியில் வைத்து கொண்டு அதற்கு பேன் பார்த்து கொண்டிருந்தான். என்னை பார்த்ததும் முதலில் நாய் கொட்டாவி சத்தம் என்று செய்தது. அவன் திரும்பி பார்த்து, என்ன வேணும் என்றான். நான் மெட்ராஸ்லேருந்து வர்றேன், என் வேலை விஷயமா சாரை பார்க்கணும் என்றேன். சார் இல்லையே, வெளியில் போயிருக்கார். மேடம் இருக்காங்களா? அவங்களும் கூட போயிருக்காங்க. நான் உள்ளே வெயிட் பண்ணலாமா? கோயம்புத்தூரில் இருக்கிற நம்பியார் சாரோட பெஸ்ட் ஃப்ரெண்டு பரமசிவம் எனக்கு தெரிஞ்சவர். அவர் தான் என்னை அனுப்பி வச்சார். லெட்டர் கூட கொடுத்திருக்கார். இப்போது வீட்டில் சுமிதா மட்டும்தான் இருக்குது. அந்த லெட்டரை கொடுங்க, காமிச்சு கேட்டுட்டு வரேன். நான் ஒற்றை காலை உயர்த்தி தொடையை மேஜையாக்கி கொண்டு அதன் மேல் சூட்கேஸை வைத்து திறந்து லெட்டரை எடுத்து கொடுத்தேன். வாங்கி கொண்டு உள்ளே போனவன் சில வினாடிகளில் வந்து சாவி போட்டு கேட்டை திறந்ததோடு என் பெட்டியையும் கையில் வாங்கி கொண்டு உள்ளே நடந்தான். பங்களாவின் வாசலை சமீபிப்பதற்கு முன்பாக யாரும் பார்த்து ரசிக்காமல் 2 செயற்கை நீரூற்றுகள் விரயமாக நீர் சிதந்தி கொண்டிருந்தது. காட்டின சோபாவில் நான் அமர்ந்தவுடன் அது என்னை உள்ளே வாங்கி கொண்டது. அந்த ஹாலில் லட்சணம் இல்லாத 2 பொருள்கள், என் பெட்டியும் லெதர் பேகும் தான். நேற்றைக்கு தான் கிரகப்பிரவேசம் செய்து குடிவந்தது போல அவ்வளவு சுத்தம். காற்றில் இனிய மனம் ஸ்ப்ரே செய்யப்பட்டிருந்தது. மூக்கிற்கு புதிய அனுபவமாய் இருந்தது. வாட்ச்மேன் என்னை விட்டுவிட்டு கேட்டுக்கு போய் ஸ்டூலில் அமர்ந்து நாயை தூக்கி மடியில் வைத்து கொள்ள அத்தனை பெரிய ஹாலில் நான் மட்டும் தனியாய் உணர்ந்தேன். வந்த இருமலை கட்டுப்படுத்தி கொண்டேன். அங்கங்கே தொங்கும் திரைகளில் ஏதோ ஒன்றை விலக்கி கொண்டு யாரோ வரப்போகிறார்கள் என்று நான் எதிர்பார்த்திருக்க, ஹாய் என்று மாடி மீதிருந்து குரல் வந்தது. நிமிர்ந்து பார்த்தேன்.
அந்த பெண் பேண்ட்டும் சட்டையும் அணிந்திருந்தாள். என்னை அவசைப்படுத்த வேண்டுமென்பதற்காகவே சட்டையின் மேல் பித்தான்களை கழட்டிவிட்டிருந்தாள். அவளை வர்ணிக்க நான் வார்த்தைகள் பொறுக்கும் முன் வாட்ஸ் யுவர் நேம் என்றால் உடைந்த ஆங்கிலத்தில். சிவகுமார் என்றேன். டாடி வருவார், வெயிட் பண்ணு. சாப்பிட்டியா? மத்தியானம் என்றேன். சமையல்காரன் வீட்டுக்கு போயிட்டான். நான் காஃபி போட்டு கொடுத்தா குடிப்பியா? நான் சுமாராக தான் போடுவேன். சரி என்றேன். சற்று முன் கடையில் சாப்பிட்ட காஃபியை விட சுமாராக யாராலும் காஃபி போட்டு விடவே முடியாது. அவள் குதித்து இறங்கி என்னை படுத்தி இருக்க வேண்டாம். ஹாலுக்கு கடக்கும்போது நின்று திரும்பி, பரமசிவம் அங்கிளை உனக்கு எப்படி தெரியும் என்றாள். ஒரு தடவை ரயில் பயணத்தில் சந்தித்தோம், அப்புறம் சில தடவை சந்தித்தோம். உங்கள் பேர் தான் சுமிதாவா? அவ்வளவு நீளம் சர்டிஃபிகேட்ஸில் மட்டும்தான். கால்மி சுமி. சுமிதா சமையலறைக்கு சென்றதும் நான் பீப்பாய் மேலிருந்த முனைமடங்காத விரல் ரேகை அச்சுக்கு கூட படியாத ஆங்கில பத்திரிகையை கையில் எடுத்தேன். விவசாய கருவிகள் தயாரிக்கும் ஒரு கம்பெனியின் படங்களுடன் கூடிய விளக்க புத்தகம். நான் சில பக்கங்கள் புரட்டின போது சுமிதா காஃபியோடு வந்தாள். என்னிடம் தந்துவிட்டு எதிரே கால் மேல் கால் போட்டு அமர்ந்து கொண்டாள். நான் கூடிய வரையிலும் ஓசையை தவிர்த்து உறிஞ்சினேன். என்ன படிச்சிருக்கே சிவா? சிவகுமாருங்க. ஐ ஹாவ் கட் இட் சுவா. சொல்லு. பிஎஸ்சி. என்ன சப்ஜெக்ட்? மேத்தமெட்டிக்ஸ். இஸ் இட்? என்ன பர்சன்டேஜ் வாங்கினேன்? 96.5. வாவ் என்று கண்ணை பொய் மயக்கத்தில் குளிப்பாட்டினாள். அப்படின்னா நீ எம்ஐடி போயிருக்கலாமே. வசதி இல்லைங்க. வாட்? வசதியுள்ள இடத்தில் அறிவு கம்மி, அறிவு உள்ள இடத்தில் வசதி கம்மி. சிவா, யூ ஆர் அப்பாயிண்டட். உங்கள் அப்பா வரட்டுங்க. நான் தான் இந்த வீட்டில் சுப்ரீம் கோர்ட். உனக்கு என்ன வேலைன்னு கேட்கலையே. என்ன வேலை? சுமிக்கு கணக்கு சொல்லித்தரது. ஐ ரிப்பீட், கணக்கு சொல்லித்தரது, கணக்கு பண்ணுறதில்ல என்று பெரிய ஹாசியமாய் அவள் சிரித்ததில் கொஞ்சம் நாணமும் கலந்து கொள்ள வேண்டியிருந்தது. நீங்கள் பிஎஸ்சி மேக்ஸ் படிக்கிறீங்களா? ஆமாம். ஊட்டியில். வெல், அப்போது நீ தான் எனக்கு டியூஷன் டீச்சர். ஓகே. உங்கள் எஸ்டேட்டில் வேலை கேட்டு நான் வந்திருக்கேங்க. அதுக்கு 1000 பேர் இருக்காங்க சிவா. உங்கள் அப்பா வந்துடட்டுங்க. சரி, வரட்டும். நீயே பாரேன், என் வார்த்தையை மீறி சொல்கிறாரான்னு பாரேன். பட் சித்தியைத்தான் நான் சமாளிக்கணும். எதுக்கெடுத்தாலும் எதிர்ப்பு குரல். புருவத்தை ட்விஸ்ட் செஞ்சுக்காதே, ஸ்லீவ்லெஸ் போடாதே, டிரைவர் இல்லாமல் காரை எடுக்காதே. எவ்வளவு கண்டிஷன்ஸ் தெரியுமா? பட் இதில் வேடிக்கை என்ன தெரியுமா? நான் எதையும் கடைப்பிடிக்கிறது இல்லை. கிட்டார் வாசிப்பியா? வாசிச்சா கேப்பியா? டெலிஃபோன் ஒலித்தது. அவள் எடுத்து காதோடு அணைத்து கொண்டு சன்னமாய் பேசினாள். நான் தான் சுமி பேசுகிறேன். சொல்லுங்கள் மேனேஜர், டேடியும் சித்தியும் பார்ட்டிக்கு போயிருக்காங்க. நோ, ஐ டோன்ட் நோ. சில சமயம் மிட்நைட் கூட ஆகலாம். நீங்கள் ஃபோன் செஞ்சது நல்லதாக போச்சு. கோயம்புத்தூர் பரமசிவம் அங்கிள் இல்லை, அவர் சிபாரிசு லெட்டர் கொடுத்து சிவான்னு ஒருத்தரை அனுப்பி வச்சிருக்கார். யங், குட் லுக்கிங் மேன். வேலை வேணுமாம். பெட்டி படுக்கையோடு வந்திருக்கார். பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு ஃபோன் செஞ்சு பேசினா அப்பாவுக்கு பிடிக்காது. அதனால் நான் அவரை ஸ்டாக் குடவுன்ஸில் தங்க வச்சிடுறேன். காலையில் அப்பா கிட்ட பேசிக்கட்டும். என்ன? சரி சரி. எந்த நம்பர் காலியாக இருக்குது? 2. சரி, நான் பார்த்துக்கிறேன். ஃபோனை வைத்தாள். சிவா, டேடி வர லேட் ஆகும். நீ 2ஆம் நம்பர் ஸ்டாஃப் குவார்ட்டர்ஸில் தங்கிக்கிறேன். காலையில் அப்பாவை பார்க்குறேன் என்று எழுந்து கொண்டு சிரித்தான். கற்பூரம் என்றால் வாட்ச்மேனை கூப்பிட்டு சொல்கிறேன். அவன் எடுத்துகிட்டு வருவான் பெட்டியை. உனக்கு கார் டிரைவிங் தெரியுமா? லைசன்ஸ் இருக்குது. அப்போ இன்னும் நல்லதாக போச்சு. ரோலர் ஸ்கேட்டிங். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், நான் கற்றுத்தரேன். நான் நடந்து செல்வதை அவள் பார்த்து கொண்டே நிற்பதை முதுகில் உணர்ந்தேன். அத்தியாயம் 2. முன்னர் ஒரு மழைக்கால மாலையில் காற்றில் குளிர் ஏகமாய் இருந்தது. அலைகள் ரொட்டி கவுத்தல் போட்டி நடப்பது போல எம்பி குதித்து கொண்டிருந்தன. வானம் மழை மேகங்கள் சூழ்ந்து சகதியாய் இருந்தது. கடற்கரையில் கூட்டம் குறைந்து கொண்டே இருந்தது. காற்று மணலை தூவி தூவி ஒரு கோடி பாத அச்சுகளுக்கு போர்வை போர்த்த முயற்சித்து கொண்டிருந்தது. மழை வர மாதிரி இருக்கு விஜய் என்றாள் அனிதா. படகு மறைவில் ஒரு கையை மணலில் ஊன்றி சாய்ந்து அமர்ந்திருந்த விஜயின் மடியில் கவிழ்ந்து படுத்திருந்தாள் அவள். அவள் முதுகு முழுக்க பரவியிருந்த அவளின் கூந்தலை அவன் மருகை அலைந்து கொண்டிருந்தது. ஜாக்கெட்டுக்கும் புடவை கட்டலுக்கும் நடுவில் 10 அங்குலத்திற்கு மேலாக பளீரென்ற இடுப்பு பிரதேசம் தெரிய நடுமுகுதியில் விழுந்த பள்ளத்தில் துகள் துகளாக கொஞ்சம் மணல் ஒட்டி கொண்டிருந்தது. விஜய் என்று அவன் தொடையை கிள்ளினாள். மழை மர மாதிரி இருக்குன்னு சொன்னேன். சரி சரிண்ணா, வேற என்ன சொல்லணும்? திரும்பி பாருங்க, எல்லோரும் போயாச்சு. நாம் 2 பேர் மட்டும்தான் இங்கே உட்காந்துட்ருக்கோம். அதனால் என்ன? இப்போ மழை அடிச்சுதுன்னா ஒதுங்க கூட இடம் இல்லை. முழுக்க நனைஞ்சிருவோம் விஜய். நனையலாம். நனைஞ்சா சுகம், ரெட்டை சுகம். அதென்ன ரெட்டை? நனையிறது ஒரு சுகம், நனையிறவங்களை பார்க்கறது இன்னொரு சுகம். சி படவா, நிஜமாவே நனையலாமா அனிதா? உங்களுக்கு என்னமோ ஆயிடுச்சு.
ஆமாம், உன் மேலே கட்டுக்கடங்காத காதலாயிடுச்சு. ஒரு நாளைக்கு 100 தடவை சொல்லிட்டுறீங்க. ஒவ்வொரு தடவை சொல்கிறப்பும் ஒரு மடங்கு அதிகமாகுது அனிதா. இதெல்லாம் டேப் செஞ்சு வச்சுருக்கணும் விஜய். எதெல்லாம்? காதல் ஜுரத்தில் நீங்கள் உளர்றதையெல்லாம் டேப் பண்ணி நாளைக்கு நமக்கு கல்யாணம் ஆகி எப்போவாவது பிரச்சனை வந்து நீங்கள் கோபமாக இருக்கிறப்ப போட்டு காட்டணும். சேச்சா, நமக்குள்ளே பிரச்சனையே வராது அனிதா. ஒரு பேச்சுக்கு தானே, ஒரு பேச்சுக்கு கூட வராது. அப்படியே வந்தாலும் அத்தனை தடவையும் விட்டு கொடுக்குறவன் நானாக தான் இருப்பேன். ஏன் அப்படி? 2 காரணம். 1, பொண்டாட்டிக்கு விட்டு கொடுக்கறது தனி சுகம். 2, உன்னை என்னால் கோச்சிக்கவே முடியாது. நிஜமா நிஜமா நீ எது செஞ்சாலும் என்னால் கோச்சிக்கவே முடியாது அனிதா. யூ டோன்ட் நோ ஹவு மச் ஐ லவ் யூ. எல்லாம் தெரியும். சான்ஸே இல்லை. பிகாஸ் நான் உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்ணுறேன்னு எனக்கு தெரியாது. என்னோடய சாதாரண கட்டுப்பாடுகளை எல்லாம் மீறி போயிட்ட விஷயமாயிடுச்சு. ஒரு அனிச்சை செயல் மாதிரி ஆயிடுச்சு அனிதா. தித்திக்க பேசிட்டுறீங்கப்பா. பேச்சோட சரிங்கிறியா? தெரியுமே, உங்கள் குறும்பும் தெரியுமே. ஐயோ, என்னாச்சு? மழை வந்தாச்சு விஜய், எந்திரிங்க. கைகளை கட்டிக்கொண்டு என்றான் பிடிவாதமாக. தபதபவென்று உதறிவிட்டது போல வேகமாய் மழை பெய்ய துவங்க அனிதா தான் எழுந்து நின்று அவன் கையை பிடித்து எழுப்ப முயன்ற பரபரத்தாள். உட்கார்ந்த இடத்தை விட்டு இம்மி கூட நகராமல் அமர்ந்திருந்த விஜய் அவள் கையை பிடித்து வெடுக்கென்று இழுத்ததில் வெட்டி நசிடியாக அவன் மேல் அப்படியே சரிந்தாள் அனிதா. இமைகளை உயர்த்தி ஒருவரையொருவர் சரியாக பார்த்து கொள்ளக்கூட முடியாத அளவுக்கு வலுவான மழை. ரொம்ப மோசம்ப்பா. எப்படியும் எழுந்து எங்காவது ஒதுங்கிறதுக்குள்ளே நினச்சிருவோம். அதனால தான் எந்திரிக்கலை. நினச்சதை சாதிச்சிட்டிங்க. பொய் சொல்லாதே. உனக்கு இப்போ சுகமாக இல்லை? இப்போ சுகமாக இருக்கும், நாளைக்கு ஜுரமாக இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் ஆயிடாது. விஜய் அவளை அப்படியே அணைத்து கொள்ள முற்பட அவசரமாக விலகி அமர்ந்தாள். வேணாம், எல்லாம் மீறி போவீங்க. போனால் தான் என்ன? அது சரி, நான் அனிதாங்கிற பெண்ணை காதலிக்கிறேன்னு அப்பா கிட்ட சொல்கிறதுக்கு இன்னும் பயமா? பேச்சு மட்டும் சினிமா வசனம்தான். பயமெல்லாம் இல்லை அனிதா. ஒரு சரியான சந்தர்ப்பம் அமையல. அது அப்படி அமைய போகும் விஜய். 2 பேரும் ஒரே வீட்டில் தானே இருக்கீங்க. ஒரே வீட்டில் தான் இருக்கும். ஆனால் சில சமயம் 4 நாள் கூட அவரை பார்க்க முடியாமல் போயிடும். இந்த கதை தானே வேணாம். நிஜமாக தான் அனிதா. அப்பா முந்தி மாதிரி இல்லை, ரொம்ப பிஸியாகிட்டார். தமிழில் 3 படம் ஒரே நேரத்தில் டைரக்ட் செய்கிறார். தெலுங்கு படம் 1, சொந்த தயாரிப்பு வேறு. ஷூட்டிங், டிஸ்கஷன், எடிட்டிங்னு பம்பர மாதிரி சுற்றிட்டு இருக்கார். வீட்டுக்கு அவர் தூங்கிறதுக்காக மட்டும்தான் வரார். ஒரு மணி 2 மணி ஆகிடுது தினம். ரொம்ப டயர்டாக வருவார். அந்த நேரத்தில் நான் காதலை பற்றி ஆரம்பிக்க முடியுமா அனிதா? உங்கள் அப்பா சம்மதிச்சிருவார் தானே விஜய்? நிச்சயமாக. காதலை விதவிதமாக படம் எடுக்கிறவர். அது மக்களுக்காக, வியாபாரத்துக்காக சொந்த வாழ்க்கைன்னு வர்றப்ப தான் உண்மையான அபிப்பிராயங்கள் தெரியும். அவர் சம்மதிச்சிருவார். ஒரு வேளை சம்மதிக்கலைன்னா அதுக்கு இடமே இல்லை. சம்மதிக்கலைன்னா என்ன செய்யறது? ஓடி போய் கல்யாணம் செய்துக்கிறது. அவள் அமைதியானாள். மழை தொடர்ந்து கொண்டிருந்தது. என்ன மௌனமாயிட்டே அனிதா? எனக்கு ஓடி போய் கல்யாணம் செய்துக்கிறதுல இஷ்டம் இல்லைங்க. ஏன்? வேணாம். அது வேணவே வேணாம். பெரியவங்க சம்மதத்தோட, அவங்க ஆசீர்வாதத்தோட நம்ம வாழ்க்கை ஆரம்பிக்கணும். அப்படித்தான் நடக்க போகுது அனிதா. நீ வற்புறுத்தி கேட்டதால சொன்னேன். சரி விடு, சீக்கிரம் நான் எங்கள் அப்பா கிட்ட மேட்டரை ஓப்பன் பண்ணிடுறேன். உன்னை அழைச்சிட்டு போய் அறிமுகப்படுத்துகிறேன். ஓகே? மழை லேசாக குறைஞ்சிருக்க, போயிடலாம். நேரமாச்சு விஜய். மழை பெஞ்சாதான் என்ன, முழுக்க நனைஞ்சாச்சு. அப்புறம் என்ன? இருவரும் எழுந்து கை கோர்த்து மணல் மிதந்து நடந்தார்கள். விஜய் தனது காரில் அவளை ஏற்றிக்கொண்டு உடைகளை பிழிந்து டவல் எடுத்து லேசாக தலை மட்டும் துவட்டி கொண்டு ஓட்டினான். அவளை வழக்கமான இடத்தில் இறக்கி விட்டுவிட்டு தன் வீட்டின் போர்ட்டிகோவில் காரை நிறுத்தி உள்ளே வந்தபோது ஹாலில் அமர்ந்திருந்த அப்பா டெலிஃபோனில் பேசி கொண்டிருந்தவர் இவனை தன் அருகில் வரும்படி சைகை செய்தார். என்னடாடி என்றான். பேசி முடிந்து ரிசீவரை வைத்துவிட்டு திரும்பின சாரதி, என்ன இப்படி நனைஞ்சு வந்திருக்க விஜய் என்றார். மழைப்பா, அது தெரியுது. காரில் தானே போனேன். ஆமாம், பீச் போயிருந்தேன். காருக்கு திரும்புறதுக்குள்ளே நினச்சிட்டேன். பீச்சுக்கா? தனியாவா போனேன்? சொல் விஜய், உண்மையை சொல். சரியான சந்தர்ப்பம் இது. ஆமாப்பா, தயக்கம். வழக்கம் போல் வந்து விட்ட சனியன் பிடிச்ச தயக்கம். சாரதி சற்று நேரம் அவனை அமைதியாக பார்த்து, விஜய், 17 வருஷமாக நான் டைரக்டர். உண்மைக்கும் நடிப்புக்கும் நல்லாவே வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியும். இதை பாரு, என்கிட்ட பொய் வேணாம் என்ற போதாவது சொல்லலாம். ஆனால் விஜய் எச்சில் விழுங்கினான். ஏற்பட்ட அமைதியை ராஜ் கலைத்தான். டாடி, இந்த ட்ரெஸ் எனக்கு எப்படி இருக்குது? சாரதியின் கடைசி பையன், 8 வயது ராஜ் பைலட் ஆஃபீஸரை போல சிறிய சைஸில் தைக்கப்பட்டிருந்த யூனிஃபார்ம் அணிந்து வந்து அவர் எதிரே நின்றான். விஜய்க்கு ஒரு அண்ணன் தேவபிரகாஷ், என்ஜினியர். லாஸ் ஏஞ்சல்ஸில் குடும்பத்தோடு செட்டில் ஆகிவிட்டான். 2 தம்பிகள். ஒருவன் காலேஜ் செல்லும் மணி, இன்னொருவன் ஸ்கூல் செல்லும் ராஜ். அம்மா இறந்து 5 வருடங்கள் ஆயிற்று.
சாரதிக்கு எப்போதுமே கடைக்குட்டி ராஜ் மேல் அலாதி பிரியம். அவன் ஒரு பொருளை கேட்டு அவர் வாங்கி தர மறுத்ததே இல்லை. ஓவர் செல்லம். சினிமா ஷூட்டிங்களுக்கு ராஜ் அவரோடு வருவதற்கு பிரியப்படுவான். அழைத்து போகும்போது கதாநாயகன் மினுமினுக்கும் ஒரு கனவு காட்சிக்கான உடை அணிந்திருந்தால், டாடி எனக்கும் அதே மாதிரி ட்ரெஸ் வேணும் என்பான். சாரதி உடனே காஸ்டியூமரை அழைத்து தைக்க சொல்லிவிடுவார். மறுநாளே அந்த உடையை போட்டுக்கொண்டு கார் எடுத்துக்கொண்டு சென்று எல்லா நண்பர்களிடமும் காட்டிவிட்டு வந்தால்தான் அவனுக்கு நிம்மதி. நேற்றைய ஷூட்டிங்கில் கதாநாயகன் பைலட் ஆஃபீஸராக வந்ததன் விளைவு இப்போது ராஜ் ஒரு மினி பைலட் ஆஃபீஸராக. சாரதி அவனை கிட்டே வர சொல்லி அனைத்து கன்னத்தில் முத்தமிட்டு, போ எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் காட்டிட்டு வா என்றார். இந்த காட்சி மாற்றத்தில் விஜய் நைஸாக நழுவி தன் அறைக்கு சென்று விட, ராஜ் போனதும் திரும்பி பார்த்து விஜய் இல்லாததை உணர்ந்து பெருமூச்சு விட்டார் சாரதி. அத்தியாயம் 3. ஏய் எந்திரிப்பா, கதவை திற. உன் பேர் என்னன்னு கூட தெரியல. தம்பி வாட்ச்மேனின் குரல் கனவில் ஒலிப்பது போல ஒலித்தது. பிறகு புரிந்து நான் அவசரமாக படுக்கையை விட்டு எழுந்தேன். அந்த சிறிய ஸ்டாஃப் குவார்ட்டர் ஜன்னல் வழியாக தெரிந்த 3 அடிக்கு 4 அடி வானம் விளக்கெண்ணெய் குடித்திருந்தது. அருகில் கழட்டி வைத்திருந்த வாட்சை எடுத்து மணி பார்த்தேன். மணி 8:15. தம்பி எந்திரிப்பா. நான் அவசரமாக எழுந்து கதவை திறந்தேன். என்ன எப்படி தூங்குற? மணி 8:15. பயண அசதி. என்ன சமாச்சாரம்? முதலாளி உன்னை கூட்டிகிட்டு வர சொன்னார். வா. பல்லு கூட விளக்கலை. நான் 9 மணிக்கு கோல்ஃப் கிளப்புக்கு போயிடுவார். நான் இதோ 10 நிமிஷத்தில் வந்துட்டேன். 15 நிமிடத்தில் குளித்து வேறு உடைக்கு மாறி தயாராகி அந்த கொட்டைப்பாக்கு சைஸ் பூட்டை போட்டுவிட்டு பங்களாவுக்கு வந்தபோது நம்பியார் டைனிங் ஹாலில் இருப்பதாக சொன்னார்கள். வரட்டும் என்று காத்திருந்த வேளையில் காலை பேப்பர் எடுத்து நின்று கொண்டே படித்தேன். மடக்கி வைத்துவிட்டு நேற்று கவனிக்க விட்டு போன சுவரில் மாட்டியிருந்த ஓவியங்களையும் புகைப்படங்களையும் பார்த்தேன். ஓவியங்களின் மூலைகளில் வரைந்திருந்தவரின் கையெழுத்து இருந்தது. அது மட்டும் புரிந்தது. புகைப்படங்களில் நம்பியார் குளிர்கண்ணாடி அணிந்து ஈறு தெரிய சிரித்தார். முழுக்கை ஸ்வெட்டர் அணிந்து கோல்ஃப் விளையாடினார். வலது கையின் ஆட்காட்டி விரலில் ஒரு சிறிய கிளியை உட்கார வைத்து தடவி கொடுத்தார். தன் மனைவியில் தோளில் கை போட்டு கொண்டிருந்தார். அவர் மனைவியை பார்த்தபோது எனக்கு புன்சிரிப்பு வந்தது. ஹாய். குரலுக்கு திரும்பினேன். சுமிதா. சிவப்பில் சுடிதார் அணிந்து துப்பட்டாவை இடுப்பில் நாட்டியகாரி போல் முடிச்சிட்டு இருந்தாள். கூந்தல் சுதந்திரமாய் 8 திக்கும் பறந்தது. இமைகளின் மேல், விரல்களின் நகங்களின் மேல் என்று நிதானமாக மேக்கப் செய்திருந்தாள். அப்பாவை பார்த்தாச்சா? இன்னும் இல்லைங்க, அவர் டைனிங் ஹாலில் இருக்காரு. சொன்னாங்க, அதான் வரட்டும்னு இங்கே நின்ன. இவங்க உங்கள் அப்பாவுக்கு 2வது மனைவியா என்றேன் புகைப்படம் காட்டி. யா, வயது வித்தியாசம் பார்த்தாலே தெரியலையா உனக்கு? ஷீ இஸ் கியூட் யூனோ. ஆமாம், அழகு விஷயத்தில் என் சித்தி மேலேயே எனக்கு பொறாமை தெரியுமா? நானாக இருந்தால் இவ்வளவு அழகை வச்சுக்கிட்டு டேடி மாதிரி ஒரு ஓல்டு மேனை கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன்ப்பா. நேரில் பார்த்துட்டு நீயே சொல்லு சிவா. என்ன சொல்லணும்? ஒரு செகண்டாவது மனசில் சலனப்பட்டியா இல்லையான்னு. மை காட், என்ன இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு? ஸோ வாட்? வா சிவா, அப்பா கிட்ட உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். அவர் சாப்பிட்டுட்டு வரட்டுமே. யூ கம் ஐ சேவ். விசுவாசியாக ஆட்டுக்குட்டியாய் அவளை தொடர்ந்தேன். டைனிங் ஹால் என்பது மிக நவீனமாக 14 பேர் உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய மேஜை நாற்காலிகளுடன் இருந்தது. கழுத்தில் துணி சொருகி ஸ்பூன் வைத்து சாப்பிட்டு கொண்டிருந்த நம்பியார் முகத்தில் ஒரு சுருக்கம் கூட இல்லை. பெரிய புருவங்கள், பெரிய மீசை, சிவந்த உதடுகள். டாடி, இவர்தான் சிவா, பரமசிவம் அங்கிள் அனுப்பி வச்ச பையன் என்றாள் சுமி. நம்பியார் நிமிர்ந்து என்னை பார்க்க நான் கவி குறித்து வணக்கம் சொல்லிவிட்டு கைகளை கட்டி கொண்டேன். என்ன படிச்சிருக்க? பிஎஸ்சி மேக்ஸ் என்றால் சுமி என்னை முந்திக்கொண்டு. அவளை திரும்பி பார்த்து முறைத்து விட்டு என்னை பார்த்தார். பரமசிவம் கொடுத்த லெட்டரை படித்தேன். அவன் சிபாரித்து செய்திருக்கான்னா அதுக்கு மேலே நான் கேள்வியே கேட்க வேண்டியதில்லை. ஆனாலும் சில விஷயங்களை நான் சொல்லிடுறேன். எனக்கு பொய் ஆகாது, அப்புறம் திருட்டும் பிடிக்காது. கேட்டால் திருப்தியாக தருவேன். உன்னை பற்றி, உன் குடும்பத்தை பற்றி சொல்லு. சொல்கிறதுக்கு அதிகமாக எதுவும் இல்லை சார். எனக்கு சொந்த ஊர் தஞ்சாவூருக்கு பக்கத்தில். அம்மா மட்டும்தான், சிரமப்பட்டு தான் படித்தேன். படித்து முடித்தப்போ அம்மா இறந்துட்டாங்க. நான் டிகிரி முடித்து 7 வேலைகளில் சேர்ந்துட்டேன். நிரந்தரமான நல்ல வேலை கிடைக்கல. மிஸ்டர் பரமசிவத்தை ஒரு தடவை ரயில் பயணத்தில் சந்தித்தேன். அவரோட அறிமுகமும் பழக்கமும் தான் கடைசியில் எனக்கு நல்ல வழி காட்டியிருக்கு சார். நான் தங்க ஒரு இடம், சாப்பாடு, கொஞ்சம் செலவுக்கு பணம், அது போதும். சின்சியராக உழைப்பேன் சார். என்ன வேலை செஞ்சாலும் கௌரவம் பார்க்காம செய்வேன் என்றான். வெரி குட். எஸ்டேட்டில் சூப்பர்வைசர் வேலை கற்றுக்கோ. நேற்று தங்கின குவார்ட்டர்ஸ்லேயே நீ தொடர்ந்து தங்கிக்கலாம். அப்பா, நான் சொன்னனே என்றாள் சுமி. உன் வேலை நேரம் போக காலையிலோ இல்லை சாயங்காலத்திலோ என் பொண்ணுக்கு கணக்கு சொல்லி கொடு. ஆகட்டும் சார் என்று அவர் அருகில் சமையலறைக்குள் எட்டி பார்த்து, சார் ஒரு நிமிஷம் அம்மாவை கூப்பிடுங்க. உங்கள் 2 பேர் காலையும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன் என்றேன். என் ஒய்ஃப் ஒரு மேரேஜ் அட்டன் பண்ணுறதுக்காக காலையில் புறப்பட்டு கோயம்புத்தூர் போயிருக்கா. ஈவினிங் வந்துடுவா. ஆசீர்வாதம் எல்லாம் இருக்கட்டும். நீ சின்சியராக இருந்தால் அதுவே போதும். ஆனாலும் கை கழுவ எழுந்த நம்பியாரின் கால்களில் நான் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி கொண்டு எழுந்தேன்.
நல்லா இருப்பா, எஸ்டேட் மேனேஜர் வருவார், அவரோட ஜீப்பில் போ, உனக்கு வேலைக்கெல்லாம் சொல்லி தருவார். நம்பியார் கை துடைத்து கொண்ட போது நடந்து, சுமி நான் கிளப் போயிட்டு வந்துடுறேன், நீ காலேஜ் போகலை என்றார். ஸ்டடி ஹாலிடேஸ் டேடி, ஊர் சுத்தாமல் படி. நம்பியார் காரில் சென்ற பிறகு நான் அங்கேயே நிற்பதா இல்லை என் குவார்ட்டர்ஸுக்கு செல்வதா என்று புரியாமல் நின்று கொண்டிருக்க, சிவா வெலிங்டன் நீ முதல் முறையாக வந்தியா என்றாள் சுமி. ஆமாம். அப்படின்னா வா, ஒரு ரவுண்டு போகலாம். சைட் சிங்கிங் எவ்வளவு இருக்குது தெரியுமா? எஸ்டேட் போகணும், மேனேஜர் வருவார், அவர் பேங்க்கெல்லாம் போயிட்டு 11 மணிக்கு தான் வருவார், அதுக்குள்ளே வந்துடலாம். கம், ஐ ஹாவ் எ லிட்டில் கார். சற்று நேரத்தில் அவள் காரோட்ட நான் அவள் அருகில் காலாட்டி கொண்டு அமர்ந்திருந்தேன். கைகளை கட்டியிருந்தேன். உங்கள் அப்பாவுக்கு எவ்வளவு சொத்து இருக்குங்க என்றேன். எனக்கு தெரியாது, அதாவது அவ்வளவு. எஸ்டேட் பிஸ்னஸில் குவிக் மணியாமே. 5 வருஷம் முன்னாடியெல்லாம் இவ்வளவு வசதி கிடையாது சிவா. உனக்கு டைரக்டர் சாரதியை தெரியுமா? பாப்புலர் டைரக்டர்னு தெரியும், செத்து போயிட்டாருன்னு தெரியும். அவர்கிட்ட எங்கள் அப்பா மேனேஜராக வேலை பார்த்துருக்கார். அந்த சமயத்தில் தான் அவர் சாவு. ரொம்ப கொடுமை இல்லை? எது? பையனே அப்பாவை சுட்டி கொள்வது கொடுமை இல்லையா? நமக்கே அது. இறங்கு, இங்கே ஒரு பியூட்டிஃபுல் நீர்வீழ்ச்சி தெரியும், காட்டுறேன் வா. நான் மௌனமாக இறங்கி அவளோடு நடந்தேன். அத்தியாயம் 4. முன்னர் ஒரு படப்பிடிப்பு ரத்தான நாளில் சாரதி 4வது சிகரெட்டை பற்ற வைத்து கொண்டு நேரம் பார்த்தார். 12:10 காலை 8:30 மணிக்கே செட்டுக்கு வந்து கேமராமேனுடன் கோடம், காட்சி, லைட்டிங் விவரங்களை எல்லாம் விளக்கிவிட்டு 9:45 சகலரும் முதல் ஷூட்டிங்க்கு தயாராக இருக்க கதாநாயகி வரவில்லை. ஆயம்மா விஜயவாடா போயிடுச்சு, நின்ன ராத்திரி தான் வச்சிந்தி என்றான் புரொடக்ஷன் ஆசாமி. அதெல்லாம் எனக்கு தெரியாது. 10:30 மணிக்கு ஃபஸ்ட்டு ஷாட் எடுத்திருக்கணும். ஹீரோவை கெஞ்சி கூத்தாடி 2 நாள் கால்ஷீட் வாங்கியிருக்கோம். 4 அன்னைக்கு வெளிநாடு புறப்படுறார். அதுக்குள்ளே காம்பினேஷனில் 26 ஷாட் எடுக்கணும். பரபரப்பாக கத்தினார் சாரதி. ஏற்கனவே கார் அனுப்பிச்சிட்டேன் சார், ஃபோனும் போட்டுட்டேன். ரெடியாகிட்டு இருக்கிறதா சொல்லிட்டாங்க. எனி மினிட் வந்துடுவாங்க. காஸ்டியூம் கூட வீட்டுக்கே அனுப்பியாச்சு. வந்ததும் தேங்காய் உடைச்சிடலாம். அனைவரும் காத்திருந்தார்கள். ஹீரோ மரத்தடியில் 7 நாற்காலிகளை போட்டுக்கொண்டு சிகரெட் புகை மேகத்திற்கு நடுவில் நண்பர்களுடன் அரட்டை எடுத்து கொண்டிருக்க கேமராமேன் சாய்ந்தமர்ந்து புத்தகம் படித்து கொண்டிருந்தார். கதாநாயகனுக்கு தங்கை ரத்தமாய் லிப்ஸ்டிக் போட்டு கண்களில் கர்ச்சிப் போட்டு உறங்கி கொண்டிருக்க சாரதிக்கு எரிச்சல் ஏறிக்கொண்டே போனது. 10:30 தாண்டி 11 தாண்டி 11:30 11:30 தாண்டி 12. இப்போது 12:10. இன்னும் கொஞ்ச நேரத்தில் லஞ்ச் பிரேக். சார் உங்களுக்கு ஃபோன். சாரதி எழுந்து சென்றார். ஹலோ சாரதி, டைரக்டர் சாரதி தானே? ஆமாம் சொல்லுங்கள். நான் வெளிச்ச நிலவு பத்திரிக்கை ராமசாமி பேசுகிறேன். குரல் தெரியுது, சொல்லுங்கள். பேட்டினா இப்போ வேணாம். இல்லை, ஒரு பர்சனல் மேட்டர். நாளைக்கு வீட்டுக்கு வாங்க. உங்களோட பர்சனல் மேட்டர் சொல்லி தொலைங்கலையா? நான் ஹோட்டல் ரெட் ஸ்டார் இருக்குது இல்லையா, அதுக்கு எதிரில் ஒரு பப்ளிக் பூத்துலேருந்து பேசுகிறேன். கொஞ்சம் முன்னாடி ஹோட்டலுக்குள்ளே உங்கள் பையன் விஜய் போனார். ரூம் நம்பர் 116 நுழைஞ்சார். அவர் தனியாக போகலை, கூட ஒரு பொண்ணோட போனார். அதுவும் இடுப்பில் கை போட்டு ரொம்ப உரிமையோடு போனார். சினிமாக்காரர் பையனா பலது இருக்கும், ஆனால் நீங்கள் இந்த விஷயங்களில் ரொம்ப கண்டிப்பானவர். உங்ககிட்ட இந்த செய்தியை சொல்லி வைக்கிறது நல்லதுன்னு எனக்கு பட்டுச்சு, அதான் கூப்பிட்டேன். அவர் தகவலை சொல்லிக்கொண்டே வர சாரதியின் முகம் சிகப்பெறி கொண்ட போன போது தேகம் முழுக்க சூடேறியது. லொடக்கென்று ரிசீவரை வைத்தார். செட்டுக்கு வந்தார். பேக்கப் என்று நரம்புகள் அதிர கத்தினார். நேராக தன் காருக்கு சென்றார். சற்று தள்ளி மரத்தடியில் நின்றிருந்த டிரைவர் அவசரமாக ஓடி வருவதற்குள் காரை ஸ்டார்ட் செய்து புறப்பட்டார் சாரதி. அனிதா, ஏதாச்சும் ஸ்வீட் கொண்டாட சொல்லி சாப்பிடலாமா என்றார் விஜய். ஹோட்டல் அறையின் அகலமான கட்டிலில் முதுகு தலைவணி கொடுத்து சாய்ந்து அமர்ந்திருந்தான். அருகில் இருந்த மேஜைக் உண்டான நாற்காலியில் அமர்ந்திருந்த அனிதா தன் விரல்களில் நெட்டி முறித்தாள். கேட்டேன் இல்லை, இப்போ எதுக்கு ஸ்வீட்? ஒரு நல்ல காரியம் ஆரம்பிக்க போகிறோம், ஸ்வீட்டோட ஆரம்பிக்கலாமே. சிச்சி, என்ன சீச்சி, இங்கே வந்து என் பக்கத்தில் உட்காரு. ஏன்? எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது விஜய். நான் இன்னும் தொடவே இல்லையே அனிதா, ப்ளீஸ் வேணாமே, போயிடலாமே. முறையாக கல்யாணத்துக்கு அப்புறம் ஆரம்பிக்கலாமே விஜய். அது சரி, உங்ககிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தானே ரூம் புக் செஞ்சேன். இப்போ ஜஹா வாங்கினா எப்படி? அன்றைக்கி தேட்டர் இருட்டில் ஒரு மாதிரி என்னை மூடுக்கு கொண்டு வந்துட்டு கேட்டிங்க. நானும் அசட்டுத்தனமாக சரின்னு சொல்லிட்டேன். இப்போ என்ன, அதே மாதிரி உன்னை மூடுக்கு கொண்டு வரணும், அவ்வளவுதானே என்று எழுந்து அவளை சமீபித்தான். அனிதா எழுந்து கொள்ள ஆர்வமாக அணைத்து தன் உதடுகளால் அவள் உதடுகளை தேடினான். கிடைத்தன, துடித்தன, சுவைத்தன. இருவரின் கண்களின் இமைகளும் பாதி மூடி இரக்கத்தில் இறங்கி கட்டிலில் துவள விழுந்தபோது அரைக்கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டது. அவசரமாக பிரிந்தனர். ராஸ்கல்,
ரூம் பையனை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். திட்டிக்கொண்டே கதவை திறந்த விஜய் அதிர்ந்தான். இடுப்பில் கை வைத்து சாரதி நின்று கொண்டிருந்தார். அனிதா அவசரமாக புடவை தலைப்பை சரி செய்து கொண்டிருந்தாள். இவ்வளவு தூரம் வந்துட்டியா நீ? அப்பா, நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் கீழ்த்தரமான ஆள் இல்லை. நானும் அவளும் காதலிக்கிறோம். சும்மா ஜாலியாக பேசிகிட்டு இருக்கலாம்னு பொலேர் என்று அறைந்தார் சாரதி. மௌனமாக அனிதாவை முறைத்து பார்த்தார். புறப்படு, வீட்டில் போய் பேசிக்கலாம் என்று உரிமை விட்டு வேகமாக நடந்தார் சாரதி. கைகளை கட்டிக்கொண்டு அப்பாவை ஸ்திரமாக முறைத்தான் விஜய். 1000 இருந்தாலும் ஒரு வயசு பையனை நீங்கள் கை நீட்டி அரைஞ்சிருக்க கூடாது, அதுவும் அவன் கட்டிக்க போகிற பொண்ணு முன்னால். சிச்சி, வாயை கழுவிட. முதல்ல காதலிக்கிறானோ? நல்ல ஆள் பிடிச்ச பாரு. அந்த பொண்ணு என்கிட்டயே ஒரு தடவை நடிக்க சான்ஸ் கேட்டு வந்துச்சு. அது உனக்கு தெரியுமா? தெரியும். அனிதா எதையும் என்கிட்ட மறைக்கிறதில்ல. படித்த படிப்புக்கு வேலை கிடைக்கல, குடும்பத்தை காப்பாற்றியாகணும். காலேஜ் நாடகங்களில் நடித்த அனுபவம் இருக்குது. அதனால் சினிமாவில் நடிக்க முயற்சி செஞ்சுருக்கா. ஆனால் அதுக்குள்ளே டைப்பிஸ்ட் வேலை கிடச்சிருச்சு, ஜாயின் பண்ணிட்டா. அதில் என்ன தப்பு? விஜய், இதை பாரு, இதை அம்மா சொல்கிறேன், உன்னோட நன்மைக்காக சொல்கிறேன். அவள் நல்ல பொண்ணா எனக்கு படலை. குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணு இல்லை. அவளை கூப்பிட்டு நானே பேசுகிறேன். ஏதாச்சும் பணம் எதிர்பார்த்தாலும் கொடுத்து செட்டில் பண்ணிடலாம். பா, உரிமைனான் விஜய். சிகரெட் பற்ற வைத்து கிழிந்த தீக்குச்சியில் நெருப்பு மட்டும் நிற்க பற்ற வைக்காமல் அவனை பார்த்தார் சாரதி. நீங்கள் அவளை ரொம்ப கேவலமாக இன்சல்ட் பண்ணுறீங்க. அவள் என் மனைவியாக போகிறவ. மைண்ட் இட், உங்கள் மருமக. நீ இதில் ரொம்ப தீர்மானமாக இருக்கிய விஜய். 100%. நல்ல நிதானமாக யோசிச்சிட்டியா? 100 தடவை யோசிச்சாச்சு. அப்போ நான் சொல்கிறத எடுத்துக்கவும் மாட்டேன், உன் முடிவை மாற்றிக்கவும் மாட்டேன். டபுள்எஸ். சாரதி எழுந்து மேஜையை திறந்து ஒரு கவர் எடுத்து வந்து அவன் எதிரே இருந்த டீப்பாய் மேல் போட்டார். அப்போ நானும் என் முடிவை தீர்மானமாக சொல்லிடுறேன் விஜய். விஜய் மௌனமாக நின்றான். நான் தொழில் பண்ணுற உலகம் சலனங்களுக்கும் சபலங்களுக்கும் உரித்தான உலகம்னாலும் என்னை பற்றி ப்ரொடியூசர்லேருந்து லைட் பாய் வரைக்கும், ஹீரோயின்லேருந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட் வரைக்கும் விசாரிச்சுப்பார். என் ஒழுக்கத்தை பற்றி யாராச்சும் ஒரு வார்த்தை தப்பாக சொன்னாலும் கூட நான் அந்த நிமிஷமே டைரக்ட் செய்கிறத விட்டுடுறேன். என்னை பற்றி ஒரு கிசுகிசு பத்திரிகையில் காட்டிட்டு பார்க்கலாம். அப்படி பேர் வாங்கியிருக்கிற எனக்கு நீ அதிகப்படியாக கௌரவம் சேர்க்கலைனாலும் உள்ளதையும் கலக்கிறேன்னு சொன்னால் எப்படி? நீ காதலிச்சதை கூட நான் தப்புன்னு சொல்லலை. ஆனால் அந்த பொண்ணு மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை. ஸ்டாப் இட் டாடி. எனக்கு அவளை தெரியும். இனிமேல் அவளை பற்றி ஒரு வார்த்தை தப்பாக பேசினாலும் நான் வெளியேறிடுவேன், கத்தினான் விஜய். உஷ், ஏன் கத்துற? எனக்கு கௌரவம் முக்கியம். நீ உன் முடிவில் பிடிவாதமாக இருக்கிறதுனா இந்த வீட்டை விட்டு வெளியே போக வேண்டியிருக்கும். விஜய் பேண்ட் பாக்கெட்டுகளிலிருந்து கைகளை எடுத்து லேசாக தட்டி சிரித்தான். ஒன்றும் புதுசாக சொல்லிடலை. உங்கள் படங்களில் வர்ற அப்பாக்கள் மாதிரியே தான் சொல்கிறீங்க. வசதியாகவே வாழ்ந்த பையனாச்சே, சொகுசுக்கு ஆசைப்பட்டு காதலை விட்டு கொடுத்துருவான்னு நினச்சிங்களா? நெவர். இப்படியே போகட்டுமா? மாத்து சட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு போகட்டுமா? விஜய், ஒரு நிமிஷம், அந்த கவரை எடுத்துப்பாரு. விஜய் டீப்பாய் மேலே இருந்த கவரை எடுத்து உள்ளே இருந்த காகிதங்களை வெளியே எடுத்தான். அவை எதுவும் எழுதாத அரசாங்க பத்திரங்கள். புரியாமல் அவரை ஏறிட்டு பார்த்தான். என்னோட சொத்துக்களில் ஒரு பைசா கூட தேவையில்லைன்னு இன்னைக்கு வீராப்பா வசனம் பேச தயாராக இருப்பேன். நீ அப்படித்தானே? ஷுர். என்னால் சுயமாக சம்பாரித்து குடும்பம் நடத்த முடியும். வெரி குட். அப்படின்னா இந்த பத்திரங்களில் கையெழுத்து போட்டுட்டு போ. அதை உன் விடுதலை பத்திரமாக நான் பயன்படுத்திக்கிறேன். சாரதி வேறு திசை பார்த்து கொண்டே பேசினார். அப்பா, நான் மறுப்பு எதுவும் சொல்லுவேன்னு நினச்சிங்களா? சாரி. அப்படின்னா நீங்கள் தோத்துட்டீங்க. சட்டென்று பேனா எடுத்து விஜய் அந்த பத்திரங்களில் கையெழுத்து போட ஆரம்பித்தான். அத்தியாயம் 5. அந்த பாறை பிரதேசங்களில் என் கால்களை மிகவும் எந்திரமாக ஊன்றிக்கொண்டு நிற்க வேண்டியிருந்தது. கொஞ்சம் அசந்தால் காற்று அலாக்காக தூக்கி அருகில் பள்ளத்தாக்கில் கடாசி விட்டு போய்விடும் போல் இருந்தது. சற்று தள்ளி நின்ற சுமி சோப்பு வியாபாரம் போல தன் மெல்லிய சிகப்பு துப்பட்டாவை அதன் 2 முனைகளை மட்டும் பிடித்து காற்றில் துடிக்க வைத்து கொண்டிருந்தாள். இந்த மாதிரி ஒரு படத்தில் அமலா சேலையை பிடிச்சிக்கிட்டு ஓடுவா, பார்த்தியா சிவா? என்று. சேலை கட்டும் பெண்ணுக்கு ஒரு வாசம் உண்டு என்று இனிமையாகவே பாடினாள். பாட்டு கேட்டிருக்கேன் என்றான். சுமி என் அருகில் வந்து நிஜமாவா சிவா என்றாள். என்னது நிஜமாவா? வாசம் உண்டா என்றால் தலையை சாய்த்து என்னை பார்த்து. என்ன கேட்டால் அந்த சேலையை தூக்கிற வேலைக்காரியை கேட்டால் ஒரு வேலை தெரியலாம். ஹே ஃபன்னி என்று இடுப்பில் கை வைத்து ஆகாயம் பார்த்து சிரித்தாள். ஐ லைக் யூ சிவா. நாம் சந்தித்து இன்னும் 24 மணி நேரம் கூட ஆகலை. ஸோ வாட்? ஐ லைக் யூன்னு தானே சொன்னேன். ஐ லவ் யூ நான் சொன்னேன். பை த பை, இந்த பள்ளத்தாக்குக்கு என்ன பேர் தெரியுமா? என்ன? LF வேலி. அப்படின்னா லவ் ஃபெயிலியர் பள்ளத்தாக்கு. நாங்கள் ஃப்ரெண்ட்ஸு சூட்டினது. இங்கேருந்து இது வரைக்கும் 5 காதல் ஜோடிகள் குதித்து தற்கொலை செய்துட்டு இருக்காங்க. ஒரு பாடி கிட்ட கிடச்சதில்லை.
டீப் ஃபாரஸ்ட், மனித வாசனையே இல்லாத காட்டிலாக்கா கூட நுழையாத காடு தான் இதுக்கு கீழே இருக்குது. தைரியம் இருந்தால் எட்டிப்பாரு. வேணாம், நான் வாழணும், நிறைய வேலை இருக்குங்க. முதல்ல இந்த மரியாதையே கழட்டு. வி ஆர் ஃப்ரெண்ட்ஸு. சுமின்னு கூப்பிடு, வா போன்னு சொல்லு. என்கிட்ட எதையும் மறக்காத, ஓப்பனாக பேசு, எதை வேணும்னாலும் பேசு. ஐ எம் ஸ்போர்ட்டிவ். கொஞ்சம் உட்காரலாமா? சற்று தள்ளி ஒரு சமதள பாறையில் நான் அமர்ந்தேன். காற்று அலைக்கழிக்கும் அவள் கூந்தலின் உதிரிகள் என் மேல் உரசும் நெருக்கத்தில் அவள் அமர்ந்து கொண்டாள். நான் ஸ்மோக் பண்ணலாமா? உங்களுக்கு சாரி, உனக்கு அலர்ஜி இல்லையே? நான் பற்ற வைத்து கொண்டேன். நான் கூட 2 தடவை ஸ்மோக் பண்ணியிருக்கேன் சிவா. அதில் அப்படி ஒன்றும் பிரமாதமான கிக்கு இல்லை. பயங்கரமான பொண்ணாக இருப்ப போல இருக்கே. அனுபவங்கள் எல்லாம் ஆம்பளைங்களுக்கு மட்டுமேன்னு என்னால் ஒதுக்கி இருக்க முடியாது சிவா. நான் ட்ரிங்க் கூட பண்ணியிருக்கேன். யார் கூட உட்காந்துன்னு சொன்னால் ஆச்சரியப்படுவேனே. என் டேடி, சித்தி கூட. எஸ், எப்போவாவது அபூர்வமாக நாங்கள் 3 பேர் உட்காந்து சாப்பிடுவோம். ஒரே ஒரு பெக் தான். சித்தியும் டேடியும் அடிக்கடி சாப்பிடுவாங்க. தே கோ டு நைட் பார்ட்டிஸ் அண்ட் ஆல் தட். நீ ட்ரிங்க் பண்ணுவியா? நான் சிரித்தேன். என்ன சிரிக்கிற? அதை விட பெரிய போதையெல்லாம் பார்த்தாச்சு சுமி. என்ன அது? சொல்லேன் ப்ளீஸ். ட்ரக்ஸ், ஸ்டஃப்டு சிகரெட், பெத்தட்டின் இன்ஜெக்ஷன் எல்லாம் பார்த்தாச்சு. விலகியும் வந்தாச்சு. ஏன் அதில் விழுந்த? ஏன் விலகின? விழுந்தது விரக்தியில், விலகினது வசதி இல்லாதால். அதெல்லாம் காஸ்ட்லி யூனோ. சுமி உடனே தன் கைப்பை திறந்து துழாவி ஒரு 500 ரூபாய் நோட்டை எடுத்து தன் கையில் கொடுத்தாள். சிவா, கெட்மி. எனக்கு அந்த மாதிரி சிகரெட் பிடிச்சு பார்க்கணுன்னு ரொம்ப நாளாக ஆசை. கம்பெனி இல்லை, யாரை அப்ரோச் பண்ணுறதுன்னு தெரியல. விசாரி, தேடி பிடிச்சி வாங்கிட்டு வா. இன்னும் விலை அதிகமாக போனாலும் பரவாயில்ல, எனக்கு அந்த அனுபவம் வேணும் ப்ளீஸ். நான் அவளை சற்று ஆச்சரியத்தோடு பார்த்தேன். வித்தியாசமான பொண்ணு. அது இதுன்னு டைலாக் அடிக்காதே. மைண்ட் இட். டேடிக்கு தெரியவே கூடாது. அனிதாவுக்கு என்றேன். ஹே, என் சித்தி பேர் உனக்கு அப்படி தெரியும்? தெரியும். சாரி, நான் சித்தின்னு தான் சொல்லியிருக்கணும் என்றேன் நாக்கை கடித்து கொண்டு. அத்தியாயம் 6. முன்னர் ஒரு நள்ளிரவில். கை நீட்டி கட்டில் அருகே இருந்த இரவு விளக்கின் சுவிட்சை போட்டாள் அனிதா. எழுந்து அமர்ந்தாள். உள்ளாடைகள் அணிய துவங்கினாள். வெற்று மார்புடன் போர்வைக்குள் படுத்திருந்தான் விஜய். அவன் மார்பு ரோமங்களில் 2 மல்லிகை இதழ்கள் சிக்கியிருந்தன. மீண்டும் படுத்து கொண்டவளை கை போட்டு அணைத்து கொண்டு அவள் கன்னத்தில் மூச்சுக்காட்டில் காதல் எழுதினான். எனக்கு தூக்கம் போச்சு அனிதா, உனக்கு? எனக்கும் இந்த ஒரு மாதமாகவே தூக்கம் இல்லைங்க விஜய். ஏன்? மனசில் குழப்பம், எதிர்காலத்தை நினச்சி பயம். லூசு, பயப்பட என்ன இருக்குது? தைரியமாக உங்கள் அப்பாவை எதிர்த்து வீட்டை விட்டு வந்துட்டீங்க. நானும் சரின்னு சொல்லி பெங்களூர் வந்துட்டோம். ரகசியமாக ஒரு கல்யாணம் கோயிலில் வச்சு வாடகை வீடு பிடிச்சி குடி வந்தாச்சு. மெட்ராஸ்லேயே இருந்தால் கூடாதுன்னு வீராப்பு பேசி என் வேலையே ராஜினாமா செய்ய சொன்னீங்க. இப்போ நமக்கு கல்யாணமாகி 1 மாதம் ஆச்சு. 2 பேரும் வேலைக்கு அலையிறோம். கிடைச்ச பாடு இல்லை. கவலைப்படாதேன்னா எப்படிங்க? அந்த சென்ட் கம்பெனியில் நாளைக்கு என்னை வர சொல்லியிருக்காங்க அனிதா. கிட்டத்தட்ட வேலை கிடைச்ச மாதிரி தான். 500 ரூபாய் சம்பளம். போதுமா? அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அனிதா. எத்தனை நாளைக்குங்க? நாளைக்கே என் வயிற்றில் ஒரு குழந்தை உருவாச்சுன்னா அப்புறம் எவ்வளவு செலவுகள் இருக்குன்னு யோசிச்சிங்களா? அதுக்காகத்தானே நீ தினம் மாத்திரை சாப்பிட்ற? அனிதா அவன் கன்னத்தை செல்லமாக வருடி கொண்டே கேட்டாள். நான் ஒன்று சொன்னால் கோவிச்சிக்க மாட்டீங்களே? சொல்லு. என்ன தான் கோபம்னாலும் அப்பா பிள்ளைங்கிற பாசம் விட்டு போயிடுமா? போய் பாருங்களேன். பார்த்து உதவி கேட்க வேணாம், கடன் கேட்க வேணாம். உங்கள் அப்பாவோட சொத்துக்கெல்லாம் நீங்கள் அண்ணன் தம்பிங்க 4 பேர் தானே வாரிசு. உங்களுக்கு 4ல் 1 பங்கு இருக்குல்ல, அதை பிரித்து கொடுக்க சொல்லி உரிமையோடு கேளுங்க. ஒரு பைசா கூட வேணான்னு ரோஷத்தோடு புறப்பட்டது நினைவில்லையா? காதல் வேகத்தில் எல்லாரும் சொல்கிறது தானே அது. இல்லை அனிதா, நான் அவர்கிட்ட கேட்க முடியாது. அவர் தரமாட்டார். அது எப்படி தர முடியாதுன்னு சொல்கிறது? உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குங்க. சட்டம்னு ஒன்று இருக்குது. வக்கீல்கள் இருக்காங்க. உத்தேசமாக பார்த்தா கூட உங்கள் பங்குக்கு குறைச்சலாக 25 லட்சம் குறையாமல் கிடைக்கும் விஜய். விஜய் அமைதியாக இருந்தான். அவன் மீசையை பிடித்து இழுத்தாள். நேரில் போக கூச்சமாக இருந்தால் இங்கேருந்தே முதல்ல ஒரு வக்கீல் நோட்டீஸ் விடலாமா விஜய்? எதுவும் எடுபடாது அனிதா. அதான் ஏன் நீங்கள் என்ன உங்கள் சொத்தில் 1 பைசா கூட வேண்டாம்னு விடுதலை பத்திரம் எழுதி கையெழுத்து போட்டால் கொடுத்துருக்கீங்க. எச்சில் விழுங்கி விட்டு ஆமாம் அனிதா என்றான். என்ன சொல்கிறீங்க? ஆமாம், நிஜமாவே நான் அப்படி ஒரு பத்திரத்தில் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு தான் புறப்பட்டேன் அனிதா. அனிதா சட்டென்று விளங்கினாள். எழுந்து அறையின் பெரிய விளக்கை போட்டுக்கொண்டு அவனை நேராக முறைத்தாள். நிஜமாக தான் சொல்கிறீங்களா? ஆமாம். அறிவிருக்கா உங்களுக்கு? யாரை கேட்டு இந்த காரியம் செஞ்சீங்க? அவள் வார்த்தைகளால் காயப்பட்ட விஜய் ரோஷம் கொப்பளிக்க எழுந்து, யார்கிட்ட கேட்கணும்னு புரியலையா உனக்கு? புருஷனை பார்த்து பேசுகிற பேச்சா இது? என் சொத்தை வேணாம்னு சொல்கிறதுக்கு யாரை கேட்கணும்னா? உனக்கு 3 வேளை சோறு என்னால் போட முடியும், போடுறேன். நீ என்னை காதலிச்சியா, என் சொத்தை காதலிச்சியா என்றான் ஆவேசமாக. அனிதா இமைக்காமல் அவனையே வெறித்து பார்த்தாள்.
அத்தியாயம் 7. குவார்ட்டர்ஸின் கதவை உள்பக்கம் தாழிட்டு கொண்டேன். என் பெட்டியை திறந்து இன்லேண்ட் லெட்டரும் பேனாவும் எடுத்தேன். எழுத துவங்கினேன். என் இனிய இதய தேவதை அனிதாவுக்கு உன் காதல் நாயகன் எழுதி கொண்டது. எத்தனை வருடங்களுக்கு பிறகு நாம் சந்திக்கிறோம். உன் எழில் மேலும் கூடியிருக்கிறதே ஒழிய குறையவில்லை. அதே போலவே தான் உன் மனதில் என் மீதிருக்கும் அன்பும் என்பதை புரிந்து புறப்பட்டு வந்து விட்டேன். அன்று நாம் காதல் பறவைகள். ஆனால் இன்று நீ இல்லறம் என்னும் கூட்டில் அடைக்கப்பட்ட வீட்டுக்கிளி. இன்னொருவனுக்கு உரிமையானவள். என்னை பார்த்து மிரள்வாய் என்று நினைத்தேன். ஆனால் மகிழ்ச்சியாய் என்னோடு பேசவே தயங்குவாய் என்று நினைத்தேன். ஆனால் பேசினாய். அதே உரிமையான பேச்சு. ஆனால் அதற்குள் உன் கணவர் வந்து விட்டார். மறுபடி ரகசியமாக சந்தித்து பேசலாம் என்று நீ அவசரமாக சொல்லிவிட்டு போன வார்த்தைகள் என் மனதில் பத்திரப்படுத்தப்பட்டு விட்டன. அந்த தங்க நாளின் வைர நிமிடங்களுக்காக நான் ஏக்கத்துடன் காத்திருக்கிறேன். பட்டுப்போன நம் காதல் மீண்டும் துளிர்விடட்டும். அது சமூக நியாயங்களுக்கு முரண்பாடுதான், பரவாயில்லை. விதிகள் இருக்கும் இடங்களில் எல்லாம் விதிவிலங்குகளும். உன் பதில்தான் நம் சொர்க்க பயணத்திற்கு விசா. உன்னுடைய நான். எழுதி முடித்ததை ஒரு முறை படித்து பார்த்தேன். மடக்கி ஒட்டினேன். பாக்கெட்டில் வைத்துக்கொண்டு வெளியே வந்தேன். நடந்தேன். அந்த கடிதத்தை போஸ்ட் பாக்ஸில் போட்டுவிட்டு பங்களாவுக்கு திரும்பிய போது வாசலில் புதிய கார் நின்றது. புல்வெளியில் நாய்க்குட்டியுடன் ஓடிப்பிடித்து விளையாடி கொண்டிருந்த சுமி என்னை பார்த்து சொன்னார், சிவா, மம்மி வந்தாச்சு. நான் பங்களாவுக்குள் நிதானமாக நடந்தேன். டெலிவிஷன் எதிரே ஆடும் நாற்காலி மெதுவாக ஆடியது. டெக் இயக்கி விடியும் வரை காத்திரு படம் ஓடிக்கொண்டிருந்தது. நம்பியாரின் இரண்டாவது மனைவி சுமிதாவின் சித்தி அனிதா அமர்ந்து கவனமாக படம் பார்த்து கொண்டிருந்தாள். வணக்கம்மா என்றேன். வணக்கம் என்று திரும்பியவள் ஃப்ரீஸ் ஆனாள். நான் அமைதியாக நின்றேன். நீங்கள் ஐயோ என்னங்க இது, வேலைக்காரனுக்கு மரியாதை எல்லாம் கொடுத்துக்கிட்டு நீனே சொல்லுங்கம்மா. விஜய்? சச்சா, என் பேர் சிவகுமார். நான் உங்கள் எஸ்டேட்டில் சூப்பர்வைசராக வேலைக்கு சேர்ந்துருக்கேன். அம்மாவுக்கு என்ன குழப்பம்? என்ன மாதிரியே யாரையாச்சும் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா? அனிதா என்னை இமை கொட்டாது அதிர்ச்சியுடன் பார்த்து கொண்டே இருந்தாள். ரிமோட் கண்ட்ரோல் எடுத்து படத்தை அணைத்தாள். நீங்கள் படம் பாருங்கம்மா, நான் தொந்தரவு பண்ணிட்டேனா? அனிதா எழுந்தாள். என்னோட வாங்க. யாரு? என்னையா? உங்களை தான், வாங்க. நடந்து படியேறி மாடியில் தனியறைக்குள் வர நானும் தொடர்ந்து வந்து கை கட்டி அமைதியாக நின்றேன். அனிதா அவசரமாக கதவை சாத்தினாள். விஜய், என்ன உங்கள் நோக்கம்? விஜய்னு சொல்கிறீங்களே, அது யாருமா? உங்களுக்கு தெரியாது? எனக்கு தெரிஞ்சு விஜய் 17 யூரியா உரம் ஒன்று இருக்குது. மற்றபடி வேறு யாரையும் தெரியாது. உங்களுக்கு என்னம்மா ஆச்சு? ஏன் இப்படி குழப்பமாக பேசுகிறீங்க? ஸ்டாப் யுவர் நான்சென்ஸ், கத்தினாள் அனிதா. சொல்லுங்கள், என்னை தேடி கண்டுபிடிச்சி இங்கே எதுக்காக வேலைக்கு வந்தவ மாதிரி போர்வை பொத்தி வந்திருக்கீங்க? நான் தலையை சொரிந்தேன். பேசுங்க, என்னை பழி வாங்கணுமா? ஐயோ, இன்னைக்கு தான் உங்களை பார்க்குறேன். நான் ஏன் உங்களை பழி வாங்கணும்? ஓகே, மரியாதையாக ஏதாச்சும் சொல்லிவிட்டு இங்கேருந்து போயிடுங்க. பணம் தரேன், மொத்தமாக தரேன். வேணாங்க, மாதம் சம்பளம் கொடுத்தா போதும். விஜய், என்னை வதைக்காதீங்க ப்ளீஸ். சொல்லுங்கள், எவ்வளவு வேணும்? இதனடா வம்பா போச்சு. முதலாளி சாரும் சரி, சுமி பொண்ணும் சரி, நீங்கள் மனநிலை சரியில்லாதவங்கன்னு என்கிட்ட சொல்லவே இல்லையே. நான் வரேன். சம்மந்தம் இல்லாமல் நீங்கள் பேசுகிறத கேட்க எனக்கே பைத்தியம் பிடிச்சிடும் போல இருக்குது. நான் கதவை திறந்து கொண்டு வெளியேறினேன் அவசரமாக. மறுநாள் வெலிங்டன் போஸ்ட் ஆஃபீஸ் சென்றேன். நம்பியார் சார் அட்ரஸ்க்கு வர லெட்டர்ஸ் எல்லாம் என்னை தினம் வாங்கிட்டு வர சொன்னாங்க. நான் அங்கே புதுசாக வேலைக்கு சேர்ந்திருக்கேன் என்றேன். கொடுத்தார்கள். பெற்றுக்கொண்டு நடந்தேன். நான் நேற்று போட் செய்த கடிதம் டெலிவரி சீல் குத்தப்பட்டு மற்ற கடிதங்களுடன் இருந்தது. அதை மட்டும் தனியாக எடுத்து பாக்கெட்டில் வைத்துக்கொண்டு பங்களாவுக்கு நடந்தேன். காலை செய்தித்தாள் படித்து கொண்டிருந்த நம்பியார் முன்னால் கடிதங்களை வைத்து குட் மார்னிங் சார் என்றேன். என்ன இது, நீ லெட்டர் எடுத்துகிட்டு வர? நேற்று பேசிகிட்டு இருந்தப்போ மேனேஜர் சார் சொன்னார், இங்கே உங்கள் பங்களாவுக்கு போஸ்ட்மேன் வந்து தபால் கொடுக்க 11 மணி ஆகிடுதுன்னு. காலை நான் 10 மணிக்கு டியூட்டிக்கு வந்தால் போதும்னு சொல்லிட்டார். அது வரைக்கும் சும்மா தானே இருக்கேன். அதான் ஒரு வாக் மாதிரி போய் வாங்கிட்டு வந்துடலாமேன்னு. நம்பியார் என்னை எதுவும் சொல்லாமல் பார்த்தார். சார், இதை உங்ககிட்ட சொல்லிட்டு செய்திருக்கலாம். சொல்லாமல் செய்தது அதிக பிரசங்கித்தனம்னா சாரி என்றேன் பவ்யமாக. சிவகுமார், எனக்கு இந்த மாதிரி புத்திசாலித்தனமான அதிக பிரசங்கித்தனம் எப்பவும் பிடிக்கும் என்று சிரித்தார். தேங்க்யூ சார், இனிமேல் தினம் நானே போய் தபால் வாங்கிட்டு வந்துடுறேன் என்று நகர்ந்தபோது மாடியிலிருந்து அனிதா, என்னங்க அந்த பையன் கொஞ்சம் மேலே வர சொல்லுங்கள், வீடியோ கடை வரைக்கும் போகணும் என்றாள். சிவா, எந்த வேலையும் செய்வேன்னு சொல்லிட்டியா? அதனால் வந்த வினை. போ, மாடிக்கு போய் என்னன்னு கேளு. அதனால் என்ன சார், நீங்கள் என் அண்ணன் மாதிரி சார் என்று மாடிக்கு வந்தேன். அனிதாவிடம் வந்து, எந்த கடையில் கேசட் ரிட்டர்ன் செய்யணும் மேடம் என்றேன். சொல்ல மாட்டிங்களா என்றாள். என்ன சொல்லணும் மேடம்? எதுக்காக இந்த வேஷம்? எந்த வேஷம்? இந்த வேலைக்கார வேஷம், விசுவாச வேஷம். எனக்கு எதுவும் புரிப்படலை மேடம்.
இதோ பாருங்க விஜய், நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் நடந்தது ரொம்ப ரகசியமான விஷயம். ரிஜிஸ்டர் பண்ணலை, ஃபோட்டோ எடுக்கலை. கோயிலில் நீங்கள் தாலி கட்டினப்போ சாட்சிக்கு ஒரு காக்கா கூட இல்லை. நான் உங்களை காதலிச்சப்பவும் சரி, ஒரு ஃபோட்டோ கூட சேர்ந்து எடுத்துக்கிட்டதில்லை. அதனால் உங்ககிட்ட எந்த ஆதாரமும் இல்லை. இப்போ நான் அமைதியாக என் வாழ்க்கையை செட்டில் பண்ணிக்கிட்டேன். என் புருஷங்கிட்டே நம்ம மேட்ரை சொல்லி அதை கெடுக்கலாம்னு நினச்சி வந்திருந்தா பாவம், நீங்கள் ஏமாந்துடுவீங்க. புரிஞ்சுதா? நான் அமைதியாக இருந்தேன். மெதுவாக சொன்னேன், நான் விஜய் இல்லை, என் பேர் சிவகுமார். அத்தியாயம் 8. முன்னர் ஒரு அதிகாலையில் விஜய் புரண்டு படுத்த போது கையை தூக்கி அனிதாவின் மேல் போட முயன்று கை தலையணை மேல் விழுந்ததில் விழித்து கொண்டான். கட்டிலில் அவன் அருகில் அனிதா இல்லை. எழுந்து பாத்ரூம் அருகே வந்து தாழை கவனித்தான். வெளிப்புறம் தாழிடப்பட்டிருந்தது. புரியாமல் படுக்கையறையை விட்டு வெளியே வந்து வீட்டின் வாசலை பார்த்தான். கதவின் உள்தாழ்பால் திறந்து கிடக்க கதவுகள் வெறுமனே சாத்தப்பட்டிருந்தன. அனிதா, அனிதா. எங்கிருந்தும் பதில் குரல் இல்லை. திரும்பினாள். தினசரி கேலண்டரின் ஆணியில் ஒரு மடக்கப்பட்ட கடிதம் குத்தி வைக்கப்பட்டிருந்தது. விஜய் அதை எடுத்து படித்தான். அன்புள்ள என் கணவருக்கு அனிதா எழுதி கொண்டது. நான் உங்களை விட்டு பிரிந்து போகிறேன். ஒரு நல்ல பிரகாசமான வாழ்க்கையை தேடி நாம் காதலித்து திருமணம் செய்து கொண்டோம், உண்மைதான். ஆனால் சூழ்நிலையில் பல மாற்றங்கள் என்னை இந்த முடிவுக்கு துரத்திவிட்டன. என்னை தேடி அலைய வேண்டாம். அப்படியே தேடி என்னை கண்டுபிடித்தாலும் உங்களோடு வாழ என்னை அழைக்க வேண்டாம். வரவே மாட்டேன். எனக்கு தேவை சுவாரஸ்யமான உல்லாசமான ஒரு வாழ்க்கை. அதை உங்களால் தர முடியவில்லை. இனியும் முடியும் என்ற நம்பிக்கை எனக்கில்லை. வாழ்ந்த வரைக்கும் போதும். நண்பர்களாக பிரியலாம். குட் பை. இப்படிக்கு அனிதா. கையில் கடிதத்தை பிடித்தபடி ரொம்ப நேரம் அப்படியே நின்று கொண்டிருந்தான் விஜய். அத்தியாயம் 9. நான் நின்று கொண்டிருந்த இடத்தை சுற்றிலும் ஏராளமான மரங்கள், புதர்கள், ஜிலுஜிலுவென்று காற்று. இதே இடத்திற்கு ஏற்கனவே சுமியும் நானும் வந்திருந்ததால் குறிப்பிட்டு சொல்லியிருந்தேன். அவசியம் வருகிறேன் என்று உற்சாகமாக தலையை அசைத்தவளை இன்னும் காணும். மரங்களின் இலைகளின் முனைகளில் பனி அழுகையால் கொட்டி கொண்டிருக்க நான் கர்ச்சிப் போட்டு அமர்ந்தேன். பெயர் தெரியாத பறவை டியூப் என்றது. மரங்களின் இடைவெளிகளில் தேர்ந்த மலைகள் மேல் சாம்பிராணி போட்டது போல புகை உலாவிக் கொண்டிருக்க கொலுசு சத்தம் கேட்டது. திரும்பி பார்த்தேன். ஜீன்ஸ் பேண்ட் முனைகளில் முடிச்சு போட்டு லேசான உப்பலுடன் இடுப்பை வெளிப்படுத்தும் சட்டையுடன் சுமிதா நடந்து வந்தாள். என் அருகே வந்து அமர்ந்தாள். வந்தாச்சு. எதுக்கு வர சொன்னேன் சிவா? சுமி, நீதானே புது அனுபவம் வேணும்னு சொன்னேன். நான் பாக்கெட்டிலிருந்து சிகரெட் பாக்கெட்டை எடுத்து 2 சிகரெட்கள் எடுத்தேன். ஸ்டஃப்டு சிகரெட் என்றேன். வாவ் என்றாள். அந்த சிகரெட்டை எப்படி புகைக்க வேண்டும் என்று அவளுக்கு கற்றுக் கொடுத்தேன். அவளிடம் துளி கூட தயக்கம் என்பதே இல்லை. மிக ஆர்வமாக ஈடுபட்டாள். முதல் அனுபவம் என்பதால் ஒரே இழுவையில் போதையில் விழுந்தாள். ஹோல்ட் மீ சிவா, இந்த மலை ஊஞ்சலாடுது, நான் விழுந்துட போகிறேன் என்றாள். என் மடிமேல் விழுந்து இடுப்பை கட்டி பிடித்து கொண்டாள். விட்டுவிடாதே, என்னை விட்டு விடாதே, நான் விழுந்து விடுவேன் என்றவள் ஹஹா என்று பெரியதாக சிரித்தாள். உன் காது எவ்வளவு பெருசு, அந்த மரம் எவ்வளவு உயரம் என்றாள். கை நீட்டின என் மீசையை தொட முயன்று தொடாமல், என்ன உன் மீசை தூரமாக போய்கிட்டே இருக்கு, பிடிக்க முடியலையே என்றாள். அப்படியே கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டாள். ட்விங்கிள் ட்விங்கிள் 5 ஸ்டார் என்று பாடினாள். ஐயோ, இப்போ கித்தார் இல்லையே என்றாள். சற்று நேரத்தில் அமைதியாக என் மடியிலேயே உறங்கத் துவங்கினாள். என் கைகளை எடுத்து தப்பான இடத்தில் வைத்துக்கொண்டு நான் கையை எடுத்துக்கொண்டேன். சுமிதா பேபி, என்னை சலனப்படுத்தாதே. என் வாழ்வில் 2வது காதல் இல்லவே இல்லை. பாவம், நீ ஒரு கருவி, தட்ஸ் ஆல். அத்தியாயம் 10. முன்னர் ஒரு விரக்தியான பொழுதில் பம்பாயில் நெரிசலான அந்த தெருவில் புறாக்கூடுகள் போல இருந்த மாத வாடகை அறைகளில் ஒன்றில் கட்டிலில் பனியனுடன் மடியில் தலையனுடன் அமர்ந்து கன்னத்தில் கைத்தாங்கி கேட்டுக்கொண்டிருந்தான் சந்தீப் என்றும் அந்த பையன். அப்புறம் எதிரே தரையில் சுவர் சாய்ந்து அமர்ந்திருந்தான் விஜய். அவன் கையில் பீடி, கைலியில் நிறைய பொத்தல்கள், முகத்தில் மண்டின தாடி. அப்புறம் என்ன, பொண்டாட்டி லெட்டர் எழுதி வச்சு ஓடி போகிறது ஒரு புருஷனுக்கு பெரிய அதிர்ச்சி சந்தீப். அதிலையும் அவளை நான் காதலித்து கல்யாணம் செய்துக்கிட்டேன். எங்கள் அப்பாவோட சொத்தில் ஒரு பைசா கூட வேண்டாம்னு விடுதலை பத்திரம் எழுதி கொடுத்துட்டு காதல் தான் பெருசுன்னு அவளோட பெங்களூர் வந்து கல்யாணம் பண்ணினேன். ஆனால் அவள் பணம் தான் பெருசுன்னு என்னை உதறிட்டு போயிட்டா. ஒரு மனிதனுக்கு இதை விட ஒரு பெரிய அவமானம் இருக்க முடியாது சந்தீப். நான் நொறுங்கி போயிட்டேன், நொந்து போயிட்டேன். எங்கள் அப்பா அப்பவே சொன்னார், அவள் நல்லவளா தெரியலைன்னு. நான் கேட்கல. எனக்குள்ளே ஒரு வெறி, சம்பாதிக்கணும், சுயமாக சம்பாதிக்கணும், நிறைய சம்பாதிக்கணும். அதுக்கப்புறம் அவளை தேடி கண்டுபிடிச்சி அவள் முகத்தில் துப்புன்னு துப்பணும்னு வெறி. எங்கள் அப்பா மனம் நோகிற மாதிரி பேசிட்டு அவர்கிட்ட விடுதலை பத்திரமே எழுதி கொடுத்துட்டு வந்தப்புறம் மறுபடியும் அவர்கிட்ட போய் நிற்க இஷ்டம் இல்லை. தன்மானம் இடம் தரல. பெரிய ஆளானதும் தான் அவரை பார்க்கணும்னு நினச்சேன். பெங்களூரில் 1 வருஷம் பல வேலைகள் பார்த்தேன். எதுவும் நிரந்தரம் இல்லை, முன்னேற வாய்ப்பும் இல்லை. அதுக்கப்புறம் பம்பாய் வந்து இங்கே பல வேலைகள், உன் சந்திப்பும் நட்பும் கிடச்சிது. இப்போ உன்னோட சினிமா பேனர் வரைகிற ஆர்டிஸ்டாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னமோ இன்னைக்கு தான் சொல்லணும்னு தோணுச்சு என்றான் விஜய்.
ஒரு பிரபலமான டைரக்டரோட பிள்ளைக்கு இப்படி ஒரு சிரமமான வாழ்க்கை இருக்கும்னு யாரும் யூகம் கூட பண்ண முடியாது விஜய். உங்கள் அப்பாவை பார்த்து 2 வருஷம் ஆச்சா? 2.5 வருஷம் இருக்கும். அவள் ஓடி போயும் அதே 2.5 வருஷம் ஆச்சு. ஒரே மாதம் தான் நாங்கள் தம்பதிகளாக வாழ்ந்தோம். இப்போ அவள் எங்கே இருக்கான்னு தெரியாது. நான் பணக்காரனாக அனுப்புறம் தான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். இந்த தொழிலையும் பெருசாக அப்படி எதுவும் வாய்ப்பில்லையே விஜய். பார்க்கலாம், எனக்கு நம்பிக்கை இருக்குது என்றான் விஜய். என் ஃப்ரெண்டு ஒருத்தவன் கால்ஃபுக்கு ஆள் எடுத்து அனுப்பிட்டு இருக்கான். நம்பிக்கையானவன். போறியா? 5 வருஷம் கான்ட்ராக்டில் போயேன். நல்ல சம்பளம். போயிட்டு வந்து சம்பாரித்ததில் காசில் பிஸ்னஸ் பண்ணலாம். இங்கே மாத சம்பளத்துக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா எப்போ பணக்காரன் ஆகிறது? விஜய் சில வினாடிகள் யோசித்தான். சந்தீப், நான் தயார், நீ ஏற்பாடுகளை பண்ணு என்றான். அத்தியாயம் 11. 15 நாட்களுக்கு பின் நம்பியார் காரில் சுமிதாவை ஏற்றிக்கொண்டு புறப்படும் முன்பாக என்னை அருகில் அழைத்தார். சிவம்குமார், நானும் சுமிதாவும் கோத்தகிரி போகிறோம். ராத்திரி 9 மணிக்கு வந்துடுவோம். நீ இன்னைக்கு எஸ்டேட்டுக்கு போக வேண்டாம். மேடத்துக்கு தலைவலி, அதனால் அவங்க ஃபங்க்ஷனுக்கு வரல. வீட்டில் அவங்க மட்டும் தனியாக இருப்பாங்க. நீ வீட்டிலையே துணையாக இரு என்றார். நான் உற்சாகமாக தலையாட்டினேன். 1 நிமிஷம் டேடி என்று காரை விட்டிறங்கி என் அருகில் வந்த சுமிதா, நாளைக்கு கண்டிப்பாக எனக்கு அந்த சிகரெட் வேணும்ப்பா, ஏற்பாடு செஞ்சிரு என்ன என்று ரகசியமாக சொல்லிவிட்டு மறுபடி காரில் சென்று அமர்ந்து கொண்டு தன் டேடியிடம் கணக்கில் சில ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி வைக்க சொன்னேன், போகலாம் டேடி என்று என்னை பார்த்து சிரித்தாள். கார் போனது. நான் திரும்பி வாசலில் சற்று தள்ளி நின்ற அனிதாவை பார்த்தேன். தலையசித்து என்னை அருகில் அழைத்தாள். போனேன். உங்கள் கூட மனம் விட்டு பேசுறதுக்காக இந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திக்கிட்டேன். என்னோட ரூமுக்கு வாங்க, பேசலாம் சன்னமாக சொல்லிவிட்டு அனிதா மாடி அறைக்கு செல்ல சற்று தாமதித்து நான் சென்றேன். விஜய், இந்த 2 வாரமாக உங்களை பார்த்ததுலேருந்து என் மனசு படுற பாடு எனக்கு தான் தெரியும் என்றாள். நான் அமைதியாக நின்றேன். விஜய், நான் உங்களுக்கு செஞ்சது பெரிய துரோகம்தான், நான் மறுக்கலை. ஆனால் இப்போ நான் இந்த குடும்பத்தில் செட்டில் ஆக்கிட்டேன். நம்பியார் என் மேலே உயிரையே வச்சுருக்கார். எல்லா வசதிகளும் இந்த வீட்டில் இருக்குது. நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஏதோ ஒரு திட்டத்தோடு தான் நீங்கள் இந்த வீட்டில் நுழைஞ்சிருக்கீங்க. வாயை திறந்து பேசுங்க. நீங்கள் கேட்குற பணத்தை கொடுக்க இப்போ என்னால் முடியும். நான் கைகளை கட்டிக்கொண்டு அவளை பார்த்தேன். பேசுங்க. நான் விஜய் இல்லை, சிவகுமார்னு பழைய பல்லவியை ஆரம்பிச்சிடாதீங்க தயவுசெய்து. இல்லை, ஆரம்பிக்கல. நான் சிவகுமார் இல்லை, விஜய் தான் என்றேன் நான். பாடா, இதை ஒத்துக்க வைக்கிறதுக்கே பெரும்பாடாக போயிடுச்சு. ரைட், எவ்வளவு பணம் வேணும் உங்களுக்கு? அனிதா, நாம் எப்படியெல்லாம் காதலிச்சோம் நினைவு இருக்கா? அதெல்லாம் 7-8 வருஷத்துக்கு முன்னால் நடந்த பழைய கதை. இந்த இடைப்பட்ட வருஷங்களில் நான் என்னென்ன கஷ்டங்களை அனுபவிச்சேன்னு உனக்கு தெரியாது அனிதா. பம்பாய் போனேன். துபாய் போய் 5 வருஷம் கழித்து திரும்பினேன். பம்பாயில் சொந்த வீடு இருக்குது, நானே சம்பாரித்தது. எங்கள் அப்பா கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு ஒன்று அழணும்னு நினச்சிருந்தேன். எங்கள் அப்பா செத்தப்ப நான் துபாயில் இருந்தேன். வெறுத்து போயிட்டேன். அவரோட உடம்பை கடைசியாக பார்க்க கூட கொடுத்து வைக்கல. கான்ட்ராக்ட் முடிஞ்சு 3 மாதம் முன்னாடி தான் பம்பாய் திரும்பினேன். மெட்ராஸ் வந்தேன். உன்னை பற்றி விசாரித்தேன். ரொம்ப அலைஞ்சி விசாரித்ததுக்கப்புறம் தான் நீ இங்கே இருக்கிறது தெரிஞ்சுது. உன் புருஷன் நம்பியார் எங்கள் அப்பா கிட்ட வேலை பார்த்தவர்னு கேள்விப்பட்டேன். ரயில் பயணத்தில் எதேச்சியாக பரமசிவத்தை பார்த்தேன். பேசிட்டு வந்தப்போ உன் கணவர் தனக்கு ஃப்ரெண்டுன்னு சொன்னார். உன்னை சந்திக்கணும்னு ஆர்வத்தினால அவரோட கொஞ்சம் பழக்கம் வச்சுக்கிட்டேன். நான் வேலை தேடி அலையிறவனா சொல்லிக்கிட்டேன். சிபாரிசு லெட்டர் வாங்கிக்கிட்டு இங்கே வந்தேன். போதுமா? எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டேன். ஒன்றை தவிர என்றாள் அனிதாள். என்ன அது? வந்த நோக்கம் என்னன்னு இன்னும் சொல்லலையே. நான் எச்சில் விழுங்கினேன். அனிதா, எனக்கு சொல்ல தயக்கமாக இருக்குது. தைரியம் வரல. நீ எனக்கு துரோகம் செஞ்சதில் உன் மேலே ஒரு பக்கம் கோபம் இருந்தாலும் உன் கோபத்தில் பார்க்குறப்போ சில நியாயங்கள் இருக்கேன்னு அடிக்கடி நினச்சிக்கிறது உண்டு. அனிதா, நான் ஒரு யோசனை சொல்கிறேன். உனக்கு பிடிச்சிருந்தா சம்மதிக்கலாம். உனக்கு பிடிக்கலைன்னா நான் அடுத்த நிமிஷமே இந்த வீட்டை விட்டு உன் வாழ்க்கையை விட்டு விலகி போயிடுறேன். என்ன யோசனை? இங்கே வேணாம். நான் ரூமுக்கு வந்து நேரமாச்சு. மற்ற வேலைக்காரங்க சந்தேகப்படலாம். ஈவினிங் 6 மணிக்கு நான் சொல்கிற ஒரு இடத்துல காத்திருந்தா கொஞ்சம் நேரத்தில் நான் அங்கே வந்துடுறேன். பேசலாம் என்ன என்றான். சரி, எனக்கு பிரச்சனை தீரணும் விஜய். எங்கே வரணும்? நம்ம எஸ்டேட்டுக்கு நேர் பின்னால் ஒரு சர்ச் இருக்கு. அதுக்கு பக்கத்தில் ஒரு பாறை மேடை இருக்கு பாரு. தெரியும், வர்றேன். ஈவினிங் கார் எடுத்துக்கிட்டு நான் அங்கே வந்துடுறேன். நீ புறப்பட்டு போனால் கொஞ்சம் நேரம் கழித்து புறப்பட்டு வந்துடுறேன். சேர்ந்து போனால் நல்லா இருக்காது. நான் அவள் தலையாட்டலுக்கு பின் அறையை விட்டு வெளியே வந்தேன். கீழே இறங்கினேன். மாலைக்காக காத்திருந்தேன். பேசிக்கொண்டது போலவே 5:30 மணிக்கு அனிதா காரில் புறப்படும் முன்பாக என்னை அர்த்தத்துடன் பார்த்து கொண்டாள். சற்று கழித்து நான் வீடியோ கடைக்கு போவதாக சொல்லி புறப்பட்டேன். அத்தியாயம் 12. முன்னர் ஓர் கோபமான சூழ்நிலையில் தன் அறையிலிருந்து வேகமாக இறங்கி வந்தார் டைரக்டர் சாரதி. கீழே ஹாலில் காத்திருந்தார் மேனேஜர் நம்பியார். மேனேஜர், என்னோட வாங்க. சாரதி வேகமாக நடந்து தன் காருக்கு வந்தார். நீ வரவேணாம் என்று டிரைவரை சொல்லிவிட்டு அவரே டிரைவிங் சீட்டில் அமர்ந்தார். மேனேஜர் நம்பியார் முன்புறம் அவர் அருகில் அமர்ந்து கொண்டார். கார் மிக வேகமாக சென்றது. சார், என்ன இவ்வளவு கோபமா என்றார் நம்பியார் பவ்யமாக.
நம்பியார், நான் ஒரு சொல் தாங்க மாட்டேன்னு உங்களுக்கு தெரியுமில்ல. சொந்த பையனாக இருந்தாலும் என்னை மதிக்கலைன்னா அவனை நான் மதிக்க மாட்டேன்னு உங்களுக்கு தெரியுமில்ல. யாருக்காவது 10 பைசா நான் துரோகம் செய்திருக்கேனா? இன்றைக்கி ஃபோன் பண்ணுறாயா அந்த ஃபைனான்சியர், நம்ம கம்பெனியை ஆட்டம் காண்றதா யாரோ சொன்னாங்களாம். அதனால் அவன் கொடுத்த 10 லட்சத்தை திரும்ப கொடுத்தா தான் தேவலைன்னு சொன்னான். எனக்கு கடுப்பாயிடுச்சு. நேரில் வரேன்னு சொல்லி புறப்பட்டேன் என்று மூச்சு வாங்கினார் சாரதி. சற்று நேரத்தில் ஒரு சேட் வீட்டு வாசலில் கார் நின்றது. குர்தா போட்ட சேட் கதவு திறந்து வாங்கோ வாங்கோ என்றார். என்னையா வாங்கோ, ஃபோனில் பேசினது நீ தானே என்றார் சாரதி. ஆமாம், உட்காருங்க. இத்தனை வருஷமாக இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். யாருமே என்னை தப்பு சொன்னதில்லை. என் நேர்மையை சந்தேகப்பட்டது எப்படி பேசலாம்? முதல்ல பதறாமல் உட்காருங்கோ என்று சேட். சார், நான் வட்டிக்கு பணம் தந்து பிஸ்னஸ் பண்ணுறேன். நீங்கள் டைரக்டர். சமீபத்தில் நீங்கள் 2 படம் சொந்தமாக தயாரிச்சிங்க. ஒன்று நல்லா ஓடிச்சு, ஒன்று சுமாராக ஓடிச்சு. இப்போ 3வது தயாரிப்பு. இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டு இருக்க படம் சரியாக வரலன்னு இண்டஸ்ட்ரியில் டாக்கு. யார் என்னன்னு சொல்ல மாட்டேன். நீங்கள் வேறு இடத்துல ஃபைனான்ஸ் ஏற்பாடு செய்துக்குங்க. என் பணத்தை திருப்பி கொடுத்துருங்க. இதைத்தான் நான் ஃபோனில் சொன்னேன். இப்போ நேர்லேயும் சொல்கிறேன். இதில் என்ன தப்பு? சாரதிக்கு மூக்கின் துவாரங்கள் விரிந்து அடங்கி துடித்தன. இதை பார், இந்த மாதிரி இன்சல்ட்டாக யாரும் என்னை பேசினதில்லை. நீ பேசிட்ட. இனிமேல் உன்னோட தொடர்பே வேணாம். 10 நாள் டைம் வச்சுக்கோ. நான் 10 லட்சத்தை வட்டியோட திருப்பி கொடுத்துட்றேன். வாங்க நம்பியார். சாரதி விருட்டென்று புறப்பட்டார். காரை அந்த ஹோட்டலுக்கு ஓட்டினார். திறந்தவெளி உணவரங்கத்தில் சாரதியும் நம்பியாரும் ஒரு மேஜையில் எதிரெதிராக அமர்ந்தார்கள். சார், பணம் பூரா ப்ரொடக்ஷனில் இருக்குது. நீங்கள் திடீர்னு 10 நாளில் தந்துடுறேன்னு சொல்லிட்டு வந்துட்டீங்க. நம்பியார், நம்பிக்கை இல்லாத இடத்துல எப்போவும் வியாபாரம் தொடரக்கூடாது. உடனே வெட்டிடணும். இப்போ நீங்கள் என்கிட்ட சேர்ந்தது எப்போது? 2 வருஷம் இருக்கும். இந்த 2 வருஷத்தில் உங்கள் பழக்கத்தை வச்சு எவ்வளவு நம்பிக்கைக்கு உரிய ஆளாக வச்சுருக்கேன் உங்களுக்கே தெரியும். ஊட்டிக்கு பக்கத்தில் அது எந்த ஊர்? வெலிங்டன் சார். அங்கே எஸ்டேட் வச்சுருக்கேனே 17 லட்சத்துக்கு. உங்கள் பேரில் தானே வாங்கினேன். என்ன தான் வெத்து பத்திரங்களில் கையெழுத்து வாங்கி தனியாக வச்சுருக்கேனாலும் அடிப்படை நம்பிக்கை இல்லாமல் செய்ய முடியுமா? எதுக்கு சொல்ல வரேன்? நான் ஒருத்தரை நம்பினா கடைசி வரைக்கும் நம்புவேன். சரி, இப்போ 10 நாளில் பணம் தர்றதா சொல்லியாச்சு. அந்த மலையாள ப்ரொடியூசர் எஸ்டேட் ஏதாச்சும் வந்தால் சொல்லுங்கன்னு சொன்னான். உங்கள் நிலத்தை விற்கிறதா சொல்லி அந்த எஸ்டேட்டை விற்றுடுறேன். நீங்கள் கையெழுத்து போட்டுடுங்க. அந்த பணத்தை தூக்கி சேட் மூஞ்சில் எரிஞ்சிடலாம். சரி சார். சும்மா பிணையமாக என் பேரில் வாங்கினது தானே சார். உங்கள் உழைப்பு, உங்கள் பணம். எப்போ எங்கே கையெழுத்து போட சொன்னாலும் போடுவேன். அடுத்தவங்க காசு பைசா நமக்கு தேவையில்லை என்றார் நம்பியார். சாப்பிட்டு முடித்து காரில் பயணம் செய்யும்போது நம்பியார் சிந்தனையில் ஆழ்ந்தார். பாவி, அந்த எஸ்டேட் மேல் குறி வைத்திருந்தேனே. இன்கம் டேக்ஸுக்கு பயந்து என் பேரில் பதிவு செய்து பத்திரம் கூட என் பெயரில்தான் ரகசியமாக இருக்கிறது. வெற்று பத்திரங்களில் நான் கையெழுத்திட்டதை நீ எங்கே வைத்திருக்கிறாய் என்று எனக்கு தெரியும். அதை மட்டும் கைப்பற்றி எறிந்து விட்டால் வெலிங்டன் எஸ்டேட் என்னுடையது. சட்டப்படி யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த துரோகம் லாபம். ஆனால் உன் செல்வாக்கையும் பணத்தையும் வைத்து என்னை பழிவாங்கி விடுவாய். என்ன செய்யலாம்? கார் வீட்டிற்கு வந்து நின்றபோது சாரதியின் கடைசி பையன் இன்ஸ்பெக்டர் உடையில் ஓடி வந்து துப்பாக்கியை அவர் நெஞ்சுக்கு மேல் குறிவைத்து ஹேண்ட்ஸ் அப் என்றான். சாரதி கைகளை தூக்கி பொய்யாக முகத்தில் பயம் காட்டி அவனை அள்ளி அணைத்து கொண்டார். படவா, ஹீரோ என்ன ட்ரெஸ்ஸில் வந்தாலும் நீயும் தச்சு வச்சுக்கிறியே, இது நிஜ துப்பாக்கி மாதிரி இருக்கே என்றார் வாங்கி பார்த்து. ஆனால் உள்ளே டம்மி குண்டு தான் சார் இருக்குது. துப்பாக்கி வேணும்னு அடம்பிடிச்சான். நான் தான் ஏற்பாடு செஞ்சேன் என்றார் நம்பியார். எங்கே சுடு என்று அவனிடம் துப்பாக்கி கொடுக்க அவன் சுட அந்த துப்பாக்கியிலிருந்து பெரிய சத்தமும் நெருப்பும் மட்டுமே வந்தது. குட் என்று அவன் கன்னத்தில் தட்டினார் சாரதி. டாடி, தினமும் நான் இந்த ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டு வந்து உன்னை துப்பாக்கியில் சுடுவேன். ஓகே? ஓகே, போய் விளையாடு என்றார் சாரதி சிரித்து கொண்டு. நம்பியார் மனதில் திட்டம் உருவாக தொடங்கியது. அத்தியாயம் 13. இரவு 9 மணிக்கு நம்பியாரும் சுமிதாவும் காலில் வந்து இறங்கின போது நானும் மற்ற வேலைக்காரர்களும் கைகளை பிசைந்து கொண்டு நின்றோம். அனிதா எங்கே? மாடியிலா என்றார் நம்பியார். பிறகு முகங்களை பார்த்தார். என்ன ஒரு மாதிரியாக பார்க்குறீங்க? சிவகுமார், என்னப்பா என்றார். சார், ஈவினிங் 5:30 மணிக்கு ஃபியட் வண்டியை எடுத்துக்கிட்டு அம்மா எங்கேயோ புறப்பட்டாங்க. எங்கேன்னு கேட்குறது மரியாதை இல்லைன்னு நானும் கேட்கல, அவங்களும் சொல்லலை, இன்னும் திரும்பலை, ஃபோன் கூட செய்யலை என்றான். ஈவினிங் தனியாக எங்கேயும் போகமாட்டாளே? அப்படியே போனாலும் இவ்வளவு நேரத்திற்கு திரும்பி வந்திருக்கணுமே. நீங்கள் வந்தால் தகவல் சொல்லணும்னு நான் இங்கே இருந்தேன். 4-5 பேர் போயிருக்காங்க சார் தேடி என்றேன் நான். 1 மணி நேரம் கழித்து தேடி போனவர்கள் திரும்பி வந்து காணவில்லை என்றதும் நம்பியாருக்கு முகம் எரித்து போயிற்று. இதற்கிடையில் சாத்தியமுள்ள இடங்களுக்கெல்லாம் ஃபோன் செய்து விசாரித்து தகவல் தெரியாதில் வெறுத்து போயிருந்தார். சொல்லாமல் எங்கேயும் போகமாட்டாங்க சித்தி, போலீஸுக்கு சொல்லிடுறது நல்லது டாடி என்றாள் சுமிதா.
ஆமாம் சார் என்றேன் நான். போலீஸுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. 1 மணி நேரத்தில் தகவல் வந்தது. அனிதா எடுத்து சென்ற ஃபியட் கார் கோவை செல்லும் வழியில் வெலிங்டனிலிருந்து 5வது கிலோமீட்டரில் நிற்பதாக. அனைவரும் அங்கு விரைந்தோம். காரின் கதவு திறந்து கிடந்தது. உள்விளக்கு போட்டதும் காரின் ஸ்டியரிங்கில் செருகப்பட்ட கடிதம் ஒன்று தெரிந்தது. போலீஸ் அதிகாரி அதை எடுத்து உரக்க படித்தார். அன்புள்ள என் கணவருக்கு அனிதா எழுதி கொண்டது. நான் உங்களை விட்டு பிரிந்து போகிறேன். ஒரு நல்ல பிரகாசமான வாழ்க்கையை தேடி நாம் காதலித்து திருமணம் செய்து கொண்டோம், உண்மைதான். ஆனால் சூழ்நிலையில் பல மாற்றங்கள் என்னை இந்த முடிவுக்கு துரத்திவிட்டன. என்னை தேடி அலைய வேண்டாம். அப்படியே தேடி கண்டுபிடித்தாலும் உங்களோடு வாழ என்னை அழைக்க வேண்டாம். வரவே மாட்டேன். எனக்கு தேவையான சுவாரஸ்யமான உல்லாசமான ஒரு வாழ்க்கை. இதை உங்களால் தர முடியவில்லை. இனியும் முடியும் என்ற நம்பிக்கை எனக்கில்லை. வாழ்ந்த வரைக்கும் போதும். நண்பர்களாக பிரியலாம். குட் பை. இப்படிக்கு அனிதா. எல்லோரும் அமைதியானோம். முகத்தை சுளித்தாள் சுமிதா. ஏன் அனிதாவா இப்படி செஞ்சது என்றார் நம்பியார். இது உங்க மனைவி கையெழுத்து தானே, பாருங்க என்றார் அதிகாரி. பார்த்துவிட்டு மௌனமாக தலையசைத்தார் நம்பியார். பிறகு வீட்டின் படுக்கை அறையை சோதனை போட்டார்கள். அப்போது தபாலில் வந்த 4-5 கடிதங்கள் கிடைத்தன. காதல் நாயகன் என்று கையெழுத்திட்டு வெலிங்டனிலேயே போஸ்ட் செய்யப்பட்ட கடிதங்கள். அதாவது ரெகுலராக என்னால் எழுதப்பட்டு போஸ்ட் செய்யப்பட்டு டெலிவரி பெற்று பத்திரப்படுத்தப்பட்டு அந்த படுக்கறையில் வைக்கப்பட்ட கடிதங்கள். அதில் சமீபத்திய கடிதத்தில், அன்பே அனிதா, நாம் நேரில் பேசி கொண்டபடி வருகிற வெள்ளி மாலை 6 மணிக்கு வெலிங்டனிலிருந்து 5வது கிலோமீட்டரில் உனக்காக காத்திருப்பேன். எப்படியாவது வா, நாம் சேர்ந்து புதிய பயணத்தை துவங்கலாம். உன் காதல் நாயகன் என்று இருந்தது. பொருத்தமாக இருந்ததால் எல்லோரும் நம்பினார்கள். பெங்களூருவில் என்னை விட்டு ஓடும்போது கைப்பட எழுதின அவளின் கடிதமே இப்போது எனக்கு இப்படி உதவும் என்று அனிதா நினைத்திருக்க வாய்ப்பில்லை. எல்எஃப் வேலி எனப்படும் அடர்ந்த காடுகள் கொண்ட பள்ளத்தாக்கில் ஏதேதோ மிருகங்கள் சாப்பிடப் போகிறது உன் உடலை, உன் அழகான உடலை. துரோகத்திற்கு தண்டனை பெற்றே ஆக வேண்டும் அனிதா. என்ன செய்வது? அத்தியாயம் 14. முன்னர் ஒரு மரண தினத்தில் சாரதியின் கடைக்குட்டி ராஜ் போலீஸ் உடை அணிந்து கொண்டான். இடுப்பு பெல்ட்டில் நுழையாத துப்பாக்கியை கையில் எடுத்துக்கொண்டான். அறையில் முக்கியமான தயாரிப்பாளர் ஒருவருடன் விவாதம் செய்து கொண்டிருந்த தன் அப்பாவை நோக்கி பூனை போல நடந்தான். திடீரென்று அவர் எதிரில் வந்து நின்று துப்பாக்கியை நீட்டி, சுடட்டுமா டேடி என்றான் சிரித்து. பேசிட்டு இருக்கேனில்ல, ஒரே ஒரு தடவை சுடுறேன் டேடி, ப்ளீஸ். சரி சுடு என்று நெஞ்சை காட்டினார் சாரதி. ராஜ் சுட்டான். அந்த துப்பாக்கியிலிருந்து சத்தம் வந்தது. கூடவே உண்மையான குண்டு சுழன்று வந்து அவரின் மார்பை பொத்தல் போட்டது. சாரதி கடைசி வார்த்தையாக அம்மா என்றார். இந்த சம்பவம் நிகழ்ந்தபோது படப்பிடிப்புக்கு ஏற்பாடுகள் தொடர்பாக சேலம் சென்றிருந்த நம்பியார் ஃபோன் மூலம் தகவல் அறிந்தார். இதோ உடனே புறப்பட்டு வரேன் என்று நெஞ்சடைக்க சொல்லி ரிசீவரை வைத்துவிட்டு தனக்குள்ளே சிரித்து கொண்டார். நம்பியார், நீ கில்லாடி. ராஜின் விளையாட்டு குணத்தை பயன்படுத்தி அவன் வைத்திருந்த துப்பாக்கியில் டம்மி குண்டுக்கு பதிலாக உண்மையான குண்டை போட்டு எவ்வளவு விசாரித்தாலும் கண்டுபிடிக்க முடியாமல் இலகுவாக செய்து விட்டாய். அதுபோல அந்த கையெழுத்திட்ட வெற்று பத்திரங்களை சாரதி போதையில் இருந்தபோது சாவி போட்டு லாக்கர் திறந்து எடுத்து எரித்தாயிற்று. இனி வெலிங்டன் எஸ்டேட் என்னுடையது. சாரதி என் பேரில் அந்த எஸ்டேட் வாங்கியது வெளியே தெரியாத விஷயம். அவர் மரணத்தோடு சமாதியாகிற விஷயம். நம்பியார் குதூகலத்துடன் சென்னை புறப்பட்டார். அத்தியாயம் 15. அனிதா, என்னால் ரகசியமாக பள்ளத்தாக்கில் தள்ளிவிடப்பட்டு கொலை செய்யப்பட்ட விவரம் என்னை தவிர யாருக்கும் தெரியாது. யாருக்குமே அனிதா விஷயத்தில் துளியும் சந்தேகமில்லை. அவள் யாருடனோ ஓடிப்போய் விட்டாள் என்று எல்லோரும், குறிப்பாக நம்பியாரும் நம்ப துவங்கியதால் தன் மனைவியை பற்றி யார் பேச்செடுத்தாலும் அந்த ஓடுகாலி கழுதையை பற்றி பேச்செடுக்காதீங்க என்று எரிந்து விழுந்தார். சுமிதா வழக்கம் போல என்னிடம் கணக்கு கற்றுக்கொள்கிறேன் என்று கஞ்சா அடிப்பதைத்தான் கற்றுக்கொண்டாள். அவளுக்கு போதை மருந்தின் மேல் கொஞ்சம் கொஞ்சமாக ஆர்வத்தை வளர்த்து கொண்டே வந்தேன். தருவதாக சொன்ன நான் தராமல் 2 தினங்கள் கழித்து கொடுத்து அவளை தவிக்க விட்டேன். 1 மாதத்திற்கு பிறகு அன்றைய தினம் சுமிதா என்னிடம் வந்தாள். சிவா, எனக்கு ஒரு ஹெல்ப். என்ன, சிகரெட்டா? நேற்று தானே கொடுத்தேன். அதில்லை, நான் காலேஜ் போயிட்டு வர்றப்ப ஒரு வாரமாக ஒரு ரவுடி பையன் என்னையே ஃபாலோ பண்ணுறான், கமெண்ட்ஸ் அடிக்கிறான். அப்படியா? நாளைக்கு ஈவினிங் உன் காலேஜ்லேருந்து உன் கூட நானும் வர்றேன், அவனை விசாரிச்சிடலாம் என்றேன். சொன்னபடி மறுநாள் ஊட்டியில் அவள் படிக்கும் கல்லூரியில் மாலையில் காத்திருந்தேன். கல்லூரி முடிந்து வந்தாள். காரில் ஏறினாள். நான் அருகில் அமர்ந்து கொண்டேன். வழக்கமான இடம் ஒன்று இருக்குது. அங்கே அவன் மாருதி ஜிப்சியில் வந்து என் பின்னாடியே ஓட்டுவான், பார்க்கலாம் என்றேன். அது இருக்கட்டும், உன்னை ரொம்ப நாளாக ஒன்று கேட்கணும் சிவா. கேளு சுமி, நீ என்னை லவ் பண்ணுறியா? நிச்சயமாக இல்லை. ஏன்? ஏற்கனவே நான் லவ் பண்ணி கல்யாணம் செஞ்சவன் சுமி. மை காட், ஏன் இத்தனை நாள் சொல்லலை? தோணலாம் சொல்லலை. எங்கே உன் ஒய்ஃப்? உங்கள் சித்தி கதை தான். அப்படின்னா என்னை விட்டுட்டு ஓடி போயிட்டா. ச,
இந்த மாதிரி பொண்ணுங்களை உயரமான மலையிலேருந்து பிடிச்சு தள்ளி சாகடிக்கணும். பெண்கள் இனத்துக்கே அவமான சின்னங்கள். கஞ்சா அடிக்கிற நீ என்ன சின்னம்? நான் யாருக்கும் துரோகம் பண்ணலை சிவா. அப்புறம் அவளை நீ பார்க்கவே இல்லையா? இல்லை. இது மட்டும் இல்லை சுபி, என் அப்பா ஒருத்தன் சாமர்த்தியமாக கொலை செஞ்சிட்டான். ஒன்றும் தெரியாத சின்ன வயசு அப்பாவி தம்பி மேலே கொலைப்பழி விழ வச்சிட்டான். அந்த தம்பிக்கு மென்டல் டிஸார்டர் ஏற்பட்டு பல வருஷங்களாக போலீஸ் கஸ்டடியில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கான். அவனை பழி வாங்குறதா இல்லையா சொல்லு சுமி. கண்டிப்பாக. யார் அது? சொல்கிறேன் சிவா. அவனை பழி வாங்குறதுக்கு என் உதவி தேவைப்பட்டா சொல்லு, கண்டிப்பாக செய்கிறேன். தேவைப்படும் சுமி, நிச்சயம் தேவைப்படும், சொல்கிறேன் என்று நான் சொன்னபோதே எங்கள் சாலையில் வந்து சேர்ந்த ஒரு கிளைச்சாலையிலிருந்து அந்த நீல நிற மாருதி ஜிப்சி வந்து எங்கள் காருக்கு பின்னால் சேர்ந்து கொண்டது. சிவா, நான் சொல்லலை, அவன்தான் என்றாள் சுமிதா. அந்த காரை ஓட்டினவன் லெதர் ஜெர்கின் அணிந்து விரல்களுக்கிடையே சிகரெட் புதைத்து அவன் காரை இவளுக்கு இணையாக ஓட்டி, ஹாய் பேபி, இது யாரு? உனக்கு பாடி கார்டா இல்லை பிரா கார்டா என்றான். டே, தைரியம் வந்தால் வண்டியை நிறுத்தி நின்று பேசுடா என்று கத்தினான். தாராளமா என்று நிறுத்தினேன். சுமிதாவும் சற்று தள்ளி நிறுத்தினாள். இறங்கி நானும் சுமியும் அவன் வண்டியை நோக்கி செல்ல அவனும் வண்டியை விட்டு இறங்கி ஸ்டைலாக நின்று கைகளை கட்டிக்கொண்டு எங்களை பார்த்தான். ஏய் மிஸ்டர், தினம் இந்த பொண்ணு பின்னால் வந்து கலாட்டா பண்ணுறியாமே, திமிரா? எப்படி இருக்கு உடம்பு என்றேன். சுமிதா டார்லிங்கை பார்த்தாலே ஒரு மாதிரி கதகதப்பாக ஆயிடுது சார். டேய் என்று அவன் சட்டையை பிடித்தேன். மரியாதையாக கையேடு. நான் சுமிதாவை ஆசைப்படுறேன். அவளை தொடாமல் அந்த பொண்ணை பார்க்கலைன்னு சபதம் செஞ்சுருக்கேன் மனசில். பாத்தியா சிவா, என்னென்னவோ பேசுகிறான். இதோ பாருப்பா, மரியாதையாக சொல்கிறேன். இன்னையோட உன் சவடால் வேலையெல்லாம் விட்டுட்டு, இல்லைனா நான் ரொம்ப பொல்லாதவனாக இருப்பேன் என்றேன் நான். அவன் சிரித்து கொண்டே காரில் அமர்ந்து, ஹாய் டார்லிங், உன்னை ஒரு நாள் அனுபவிக்கத்தான் போகிறேன் பாரு, வேணும்னா இதே சவாலாக வச்சுக்கோ என்று கூறிவிட்டு சரென்று காரை ரிவர்ஸில் எடுத்துக்கொண்டு வேறு பாதையில் சென்றான். சிவா, எனக்கு பயமாக இருக்குது என்றாள் சுமி. சிச்சி, அவன் சும்மா தெனாவட்டா பேசிட்டு போகிறான். அவன் வண்டி நம்பர் பார்த்துட்டேன். யார் என்னான்னு விசாரித்து நான் என்ன செய்யணுமோ செய்கிறேன். பணக்கார பையன் போலிருக்கு, அதான் துள்ளுறான். நீ வா. நாங்கள் புறப்பட்டோம். அத்தியாயம் 16. சுமிதா கல்லூரி போயிருந்த நேரம் நான் நம்பியாரின் எஸ்டேட் அலுவலகத்தில் அவரை தனியாக சந்தித்தேன். சார், உங்ககிட்ட கொஞ்ச நாளாக ஒரு விஷயம் சொல்லணும்னு வந்து கோல் சொல்கிறதா நினைக்காதீங்க. உங்கள் பொண்ணோட எதிர்காலம் முக்கியம் இல்லையா என்று துவங்கினேன். என்னப்பா சொல்கிற நீ? எது சொன்னாலும் அதில் நியாயம் இருக்கும், தயங்காமல் சொல்லு. சுமிதா வர வர சரியில்லை சார். சில தப்புகள் பண்ணுது. சுமிதா செல்லமாக வளர்ந்த பொண்ணு, கண்டபடி பணம் செலவு பண்ணுவா, விளையாட்டாக பொழுத ஓட்டுவா, மற்றபடி தப்பு எதுவும் செய்ய மாட்டாளே. இல்லை சார், நான் எதேச்சியாக அவங்க ரூமுக்கு போனப்போ தான் பார்த்தேன். மாத்திரைகளும் இன்ஜெக்ஷன்களும் பவுடர்களும். அப்படின்னா போதை மருந்துகளுக்கு அவள் அடிமையாகிட்டு வர்றா சார். மை காட் என்றார் நம்பியார். என்னோட வாங்க என்று அழைத்து சென்றேன். பங்களாவில் அவள் அறையில் சற்று முன் நான் டிராயர்களில் போட்டுவிட்டு வந்தவற்றை காட்டினேன். ஆச்சரியப்பட்டார். இதெல்லாம் கொண்டு போய் குப்பை தொட்டியில் போடு. சரி சார், வரட்டும். அவளை சார், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக கண்டிக்கணும் சார். வயசுக்கு வந்த பொண்ணு, எதுவும் ஏடா கூடமாக இடக்கூடாது பாருங்கள். ரெண்டாவது, இந்த பழக்கத்துக்கு காரணம் யாருன்னு கண்டுபிடிக்கணும் சார். எனக்கு தெரிஞ்சு சுமிதாவுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான். அவன் பேர் எனக்கு தெரியாது, ஆனால் பகலில் இல்லை ராத்திரிகளில் 2 பேருமா சுமிதாவோட ரூம்லேயே போதை மருந்து சாப்பிட்றாங்க. ஐயோ, இந்த அளவுக்கு ஆயிடுச்சா சார்? இன்றைக்கி காலையில் நீங்கள் டைனிங் ஹாலில் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தப்போ நாளைக்கு வெளியூர் போகிறதா சொன்னீங்களே? ஆமாம். சுமிதா அந்த பையனுக்கு ஃபோன் செஞ்சு நாளைக்கு ராத்திரி வீட்டுக்கு வர சொன்னதை நான் கேட்டேன். ஒரு அதிர்ச்சி வைத்தியம் செய்து பார்த்தா என்ன சார்? எப்படி? நாளைக்கு நீங்கள் ப்ரோக்ராம் படி ஊருக்கு புறப்பட்டு போங்க. ஆனால் ராத்திரி 10:30 மணிக்கு சரியாக ரகசியமாக வாங்க. சிட் அவுட் ஜன்னலை நான் திறந்து வைக்கிறேன். அது வழியாக உள்ளே போய் திடீர்னு உங்கள் பொண்ணு முன்னாடியும் அந்த பையன் முன்னாடியும் நில்லுங்க. அப்படியே ஆடி போயிடுவாங்க. போலீஸுக்கு ஃபோன் பண்ணுறேன், அது இதுன்னு மிரட்டுங்க. அவன் ஓடி போயிடுவான். இந்த மாதிரி ஒரு பெரிய அதிர்ச்சி வைத்தியம்தான் இந்த மாதிரி பழக்கங்களை நிறுத்த உதவும். நம்பியார் சில வினாடிகள் யோசித்தார். சிவா, நீ எதையுமே தீர்க்கமாக சிந்திக்கிற. இந்த வயசில் முதிர்ச்சி. ஓகே, நீ சொல்கிறது சரின்னு தான் படுது. அந்த அதிர்ச்சி வைத்தியத்தை கொடுத்துடலாம். நான் வெளியூர் போகிறேன். ராத்திரி திரும்ப வீட்டுக்கு வராமல் ஃப்ரெண்டு வீட்டில் காரை நிறுத்திட்டு நடந்து ரகசியமாக வந்து பார்க்குறேன். சிவா, இன்னொரு விஷயம், நீ நல்ல நேரத்தில் என்கிட்ட சொன்ன, இதோட நிறுத்திக்க. அவளுக்கு போதை பழக்கம் இருக்குன்னு வேறு யார்கிட்டையும் சொல்லிடாதே. கல்யாணமாக வேண்டிய பொண்ணு. என்ன சார், உங்கள் குடும்பத்து மேலே எனக்கு எவ்வளோ அக்கறை இருக்குது. நான் எப்படியெல்லாம் செய்தி பரப்புவேனா என்றேன் நான். மறுநாள் காலையில் நம்பியார் காரில் புறப்பட்டு வெளியூர் சென்ற கொஞ்ச நேரத்தில் என் ஏற்பாட்டின்படி நான் சம்பளம் கொடுத்து செட்டப் செய்த அந்த பணக்கார வேஷம் போடும் பையன் ஃபோன் செய்தான். சுமிதா ஃபோனை எடுத்தபோது அருகில் நானும் இருந்தேன். ஹலோ டார்லிங், ஹவ் ஆர் யூ என்றது தெளிவாக கேட்டது.
பல்ல உடைப்பேன் என்றாள் இவள். எதை வேணாலும் உடை, ஆனால் எப்போ வர்ற சொல்லு. எங்கே? நீ சொல்கிற ஹோட்டலில் ரூம் போடுறேன். சி, உனக்கு வெக்கமா இல்லை? இல்லையே. சரி, செலவு வேணாம். உங்கள் அப்பா தான் ஊரில் இல்லை போல இருக்கே, உங்கள் வீட்லேயே உன் ரூம்லேயே வச்சுக்கலாமா? படவா, எங்கேருந்து பேசுகிற சொல். உன்னை பற்றி போலீஸில் புகார் கொடுத்து. வேணாம் பேபி, எதுக்காக டென்ஷன் ஆகிற? நான் குறி வச்சா வச்சது தான், யார் தடுத்தாலும் நடந்தே தீரும். இன்னைக்குள்ளே உன்னை நான் அடையிறேனா இல்லையா பாரு. வெயிட் பண்ணு டார்லிங் எனக்காக. எதிர்முனை வைக்கப்பட்டதும் சுமிதாவின் முகம் வியர்த்து போனது. எச்சில் விழுங்கினாள். என்னை திரும்பி பார்த்தாள். சிவா, கேட்டதானே எல்லாத்தையும்? என்றேன். என்னமோ அவன் மேலே நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொன்னேன். அவன் யார் என்னன்னு கண்டுபிடிக்க முடியலையே. இன்றைக்கி ராத்திரிக்குள்ளே உன்னை அடையிறேன்னு சொல்கிறான். இங்கே நேரில் என் ரூமுக்கே வர்றேன்னு சொல்கிறான். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது சிவா. அப்பா வேற ஊரில் இல்லை, அதுவும் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. நான் யோசனையில் ஆழ்ந்தேன். ரொம்ப முரட்டு பையனாக இருப்பான் போல இருக்கே என்றேன். பெரிய கையாக இருக்கணும் சுமி, இல்லைனா இவ்வளவு தனாவட்டு வராது. போலீஸுக்கு சொல்லலாமா? அவனை பற்றி சரியாக தெரியாது சுமி, அவசரப்படாதே. அவன் சும்மா உன்னை பயமுறுத்துறதுக்காக விளையாடி பார்க்குறான். பங்களாவுக்கு பக்கத்துலேயே ஸ்டாஃப் குவார்ட்டர்ஸ் இருக்குது. நாங்கள் இன்னும் எத்தனை பேர் தங்கியிருக்கோம்? எங்களை மீறி ஒருத்தவன் உன் ரூமுக்கு வர முடியுமா? எதுக்கும் நான் எச்சரிக்கையாக இருக்க விரும்புகிறேன் சிவா. உங்கள் அப்பா பாதுகாப்புக்காக ரிவால்வர் வச்சுருக்கிறதா நான் கேள்விப்பட்டேனே சுமி. ஆமாம், வச்சிருக்கார், எனக்கும் தெரியும். எங்கே இருக்குன்னு தெரியும். வெரி குட். அதை எடுத்து என் பக்கத்தில் வச்சுக்கிட்டு தூங்குறேன். அப்படி வந்தான்னா அதை காட்டி மிரட்டினா ஓடிடுவான். நல்ல ஐடியா சுமி. ரொம்ப பிரச்சனையானா சுடலாம், தப்பில்லை. ஒரு பொண்ணு தன் கற்பை காப்பாற்றிக்கிறதுக்காக கொலையும் செய்யலாம், சட்டம் ஒன்றும் செய்யாது என்றேன். உடனே சுமி மாடிக்கு சென்றாள். என்னையும் அழைத்து கொண்டு அப்பாவின் பீரோவிலிருந்து ரிவால்வர் எடுத்தாள். உள்ளே குண்டு லோடு ஆகியிருக்கான்னு பாரு என்றேன். திறந்து சாம்பரை பார்க்க 6 தோட்டாக்களும் நிறைந்திருந்தன. அந்த ரிவால்வரை எடுத்து வந்து தன் அறையில் தலையணைக்கு அடியில் வைத்து கொண்டு பிறகு பெருமூச்சு விட்டாள். இரவு 8 மணிக்கு எல்லா தொழிலாளர்களும் பங்களாவை விட்டு விலகிவிட நான் மட்டும் ஹாலில் அமர்ந்து சுமிதாவுக்கு கணக்கு சொல்லி கொடுத்து கொண்டிருந்தேன். நேரமாச்சு, நான் குவார்ட்டர்ஸ் போகிறேன் என்றேன். சிவா, நீ இன்னைக்கு மட்டும் இங்கே ஹாலில் படுத்துக்கோயேன், நான் ரூமில் படுத்துக்கிறேன். கதவை திறந்து வைக்கிறேன். ஒரு ஆபத்துனா என்னை காப்பாற்றலாம். சரி என்ற நான். இன்னைக்கு ஒரு புது வகை போதை பவுடர் கிடைச்சிது சுமி. வேணாம், இன்னைக்கு வேணாம், இன்னைக்கு இன்னொரு நாளைக்கு அதை டேஸ்ட் பண்ணலாம் என்றேன். உடனே அவள் முகம் மாறியது. நாக்கால் கீழுதட்டை தடவி கொண்டாள். ப்ளீஸ் சிவா, கொடே. இப்போ நான் டென்ஷனாக இருக்கேன். அதை டேஸ்ட் பண்ணினா பயம் இல்லாமல் ரிலாக்ஸ்டாக இருப்பேன். சரி, நீ வற்புறுத்தி கேட்குறதால தர்றேன். அந்த போதை பவுடரை கிளாஸ் பிளேட்டில் கொட்டி ஸ்ட்ரா போன்ற சின்ன கண்ணாடி குச்சி வழியாக தூள் தூளாக உறிஞ்ச துவங்கின சுமிதா கொஞ்ச நேரத்தில் போதையில் மிதக்க துவங்கினாள். நான் உட்கொள்ளாமல் அவளையே 2 முறை பயன்படுத்த சொன்னேன். அவள் போதையின் உச்சத்திற்கே சென்றாள். சுமிதா, இப்போ அந்த பையன் வந்தா என்றேன். வந்துடுவானா? வந்ததும் தொட்டுடுவானா? என்ன? சுட்டுடுவேன். துப்பாக்கி இருக்கு சிவா. கற்புக்கு கொலை செய்யலாம்னு சொன்னியே, வெரி குட் என்றேன். மேலும் மேலும் உளறிக்கொண்டே இருந்தவளை தூக்கிச் சென்று அவள் அறையின் கட்டிலில் கிடத்தினேன். நான் கட்டிலுக்கு அருகில் நாற்காலி போட்டு அமர்ந்து இரவு விளக்கு தவிர மற்றவற்றை அணைத்தபோது மணி 10 நெருங்கி கொண்டிருந்தது. சரியாக 10:30 மணிக்கு சுமிதாவின் அறையின் சிட் அவுட் ஜன்னல் அருகே நிழலுருமாக நம்பியார் தெரிந்தபோது நான் சுமிதாவை கிள்ளி எழுப்பினேன். ஆ என்று அலறிக்கொண்டே எழுந்தால் இன்னும் போதையின் பிடியில் இருந்த சுமிதா. அவன் வரான், அதை பாரு ஜன்னல்ல என்றேன். துப்பாக்கியை எடுத்து ரெடியாக வச்சுக்க. ஐயோ ராஸ்கல், உன்னை என்று சுமிதா துப்பாக்கியை நிறுத்தின போது திறந்த ஜன்னல் வழியாக நம்பியார் உள்ளே வர சுமிதா சுட்டுவிட்டாள். அம்மா என்று அலறிக்கொண்டே கீழே விழுந்தாள் நம்பியார். சுமிதா நிற்கக்கூட முடியாமல் தள்ளாடி மீண்டும் மயங்கி விழுந்தாள். போலீஸ் வந்து சுமிதாவுக்கு உணர்வு ஏற்படுத்தி கைது செய்தபோது அவள் அதிர்ந்து போய் அலறினாள், ஏதேதோ அரற்றினாள். அத்தியாயம் 17. 2 மாதங்கள் கழித்து விசாரணைகள் எல்லாம் முடிந்து சுமிதாவுக்கு 7 ஆண்டு கடுங்காவல் தண்டனை என்று தீர்ப்பான போது எனக்கு ஏதோ சங்கடமாக இருந்தது. சிவகுமார் என்ற வேடத்தை கலைத்துவிட்டு விஜய் என்ற பெயரில் பம்பாய்க்கு ரயில் ஏறினேன். சாரி சுமிதா, நம்பியாரையும் அனிதாவையும் பழி வாங்கின போது நீயும் பாதிக்கப்பட்டு விட்டாய். எந்த தப்பும் செய்யாத என் தம்பி கொலைப்பழி சுமந்து பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் இருப்பது போல. தப்பெதும் செய்யாத உன்னை போதை பழக்கத்திற்கு அடிமையாக்கி என் திட்டத்திற்கு பயன்படுத்தி கொண்டேன். ஆனாலும் உனக்கு தண்டனை வழங்கப்பட்ட போது எனக்கு மனசுக்குள்ளே லேசாக வலித்தது. ஏன்? நான் உன்னை காதலித்தேனா? பின்னர் ஒரு விபத்து வேளையில் அந்த குறுகலான பாலத்தை பம்பாய் மெயில் முழுவதும் கடக்கும் முன்பாக தீவிரவாதிகள் சிலர் வைத்த டைனமைட் வெடித்து பாலம் தீப்பிழம்புகளுடன் வெடித்து சிதறியது. அன்றிரவு செய்திகள் வாசித்தார்கள். இந்த விபத்தில் இருந்தவர்கள் 7 பேர், காயமடைந்தோர் 32 பேர். இறந்தவர்களில் 3 பேர் ஆண்கள், 4 பேர் பெண்கள்.
அவர்கள் பெயர்கள் வருமாறு: தாமரை செல்வன் கோவை, வடுகநாதன் திருத்தணி, விஜய் பம்பாய். முற்றும்.